ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி அப்படின்னா, ஹவு டு கனெக்ட் ஏபிஐ. ஓகே, ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து எப்படி ஒரு ஏபிஐ வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஓகே, ஸோ ஏபிஐ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஏபிஐயோட அல்டிமேட் பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரீயூஸ். ஒரு டைம் நீங்க சர்வர் சைட்ல ஒரு கோடு எழுதி வச்சுட்டு அந்த கோடை ஃப்ரண்ட் அண்ட் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்தனாலும் நான் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இப்படிதான் கனெக்ட் பண்ணிக்கிட்டு போறோம். ஏபிஐ வழியா தான் கனெக்ட் பண்ணிக்கிட்டு போறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சேம் அப்ளிகேஷன் நீங்க விண்டோஸ் அப்ளிகேஷனா வச்சிருக்கீங்க, மொபைல் அப்ளிகேஷனா வச்சிருக்கீங்க அண்ட் வெப் அப்ளிகேஷனா வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்க இருந்துனாலும் நீங்க ஒரு டேட்டா பேஸ் தான் நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க. அப்ப அந்த ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு எப்பவுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டைரக்டா எந்த ஒரு ஃப்ரண்ட் எண்ட்லயும் இருந்து டைரக்டா டேட்டா பேஸ் என்ன பண்ணிட முடியாது, கனெக்ட் பண்ணிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்குலரா இருக்கட்டும், இல்ல ரியாக்டா இருக்கட்டும், இல்ல வேற ஏதோ ஃப்ரண்ட் எண்டா இருக்கட்டும், டைரக்டா நீங்க போயிட்டு ஒரு ஆங்குலர்ல இருந்து டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா முடியாது. அப்ப அதுக்கு நடுவில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் ஒன்று வேணும். அந்த ப்ரோக்ராமிங்கை நம்ம ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் ஃபுல்லி கனெக்டடா எழுதாம ஃப்ரண்ட் எண்ட் தனியா பேக் எண்ட் தனியா எழுதியிருப்போம். இந்த ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிற போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு அஜாக்ஸ் கால் வழியா தான் என்ன பண்ணிக்கிற போறோம், கனெக்ட் பண்ணிக்கிற போறோம். ஓகே, டேட்டா என்ன ஃபார்மேட்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜேசான் ஃபார்மேட். ஓகே, அப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒரு HTTP ரெக்வெஸ்ட் எங்க போகுது, சர்வருக்கு போகுது. அந்த சர்வர்ல ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் லாஜிக்ஸ் எழுதி வச்சிருப்போம், விச் மீன்ஸ் இந்த பேக் எண்ட் டெவலப்பர் எழுதி வச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா இப்படி ஒரு ரெக்வெஸ்ட் வேலிட் ரெக்வெஸ்டோட ஒருத்தர் உள்ள வராரு அப்படின்னா அவர்கிட்ட இந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பேக் அண்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் த டேட்டாபேஸ் அக்சஸ். டேட்டாபேஸ் அக்சஸ் பண்றதுக்காக மட்டும் நம்ம எங்க போல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பேக் எண்டுக்காக போல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபைல் அப்லோட்லாம் பண்றீங்க அப்படின்னா ஃபைல் அப்லோட்லாம் பேக் எண்ட்ல தான் பண்ண முடியுமே தவிர ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன பண்ண முடியாது, உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஃபைலை நீங்க டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவீங்க, பட் அதை வாங்கி ஒரு இடத்துல மூவ் பண்ற இந்த ப்ராசஸ் எல்லாமே எங்க தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா பேக் எண்ட்ல தான் நடக்கும். அதுக்கப்புறம் சம் அனாலிட்டிக்ஸ், உங்களோட டேட்டா பேஸ்ல இருக்கிற டேட்டா பேஸ் பண்ணி கொஞ்சம் அனாலிட்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ, இல்லாட்டி ஒரு யூசர் வந்து ஆத்தரைசேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ, இல்ல ஒரு யூசர் வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ எல்லாமே நம்ம எங்க தான் பண்ண போறோம், நம்ம பேக் எண்ட்ல தான் பண்ண போறோம். ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த யூசருக்கு இவர் என்ன கேட்டாரு, இவருக்கு என்ன டேட்டாவை கொடுக்கணும், அது என்ன ஸ்ட்ரக்சர்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்க இருக்க போகுது, ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்க போகுது. மற்றபடி லாஜிக்ஸ் எல்லாமே நம்மளோட அப்ளிகேஷனோட கோர் பிசினஸ் லாஜிக்ஸ் எல்லாமே எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா பேக் எண்ட்ல தான் இருக்கும். அப்ப இந்த கோடை எப்படி நம்மளோட ஆங்குலர் அப்ளிகேஷன்ல இருந்து கனெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த பேக் எண்ட் எதுவானாலும் இருக்கலாம். ஓகே, நல்லா நினைச்சுக்கோங்க, இந்த பேக் எண்ட் எதுவானாலும் இருக்கலாம். அது ஒரு ஜாவா இருக்கலாம், டாட்நெட்டா இருக்கலாம், பிஹெச்பியா இருக்கலாம், வேற ஏதோ எதுனாலும் இருக்க முடியும். பட் என்னவா இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க கனெக்ட் பண்ண போற மெத்தட் வந்து சேம் தான், எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஜாவாக்கு ஒரு மாதிரியா கால் பண்ணணும், டாட்நெட்டுக்கு ஒரு மாதிரியா கால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாமே ஒரு ஏபிஐ தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஏபிஐ நீங்க ஆங்குலர் இருந்து கால் பண்றது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா சேம் மெத்தடாலஜி தான். அது ஆங்குலர் சாரி ஒரு ஜாவா ஏபிஐயா இருக்கட்டும், இல்ல டாட்நெட் ஏபிஐயா இருக்கட்டும், இல்ல பைத்தான் ஏபிஐயா இருக்கட்டும், இல்ல ஏபிஐ இருந்தாலும் சரி, நீங்க இப்போ பண்ண போற ப்ராசஸ் எல்லாமே என்னதான், சேம் தான். ஏன்னா ஏபிஐல இருந்து இப்போ உங்களுக்கு எப்பவுமே ரெஸ்பான்ஸ் என்னவா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஜேசான் டேட்டாவா தான் வரும். ஓகே, ஏபிஐ எப்பவுமே உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வியூ வந்து ரிட்டர்ன் பண்ணாது. ஏன் வியூ ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னா ஏபிஐயோட அல்டிமேட் பர்பஸ் என்ன, மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ல என்னால சேம் கோட் என்ன பண்ணிக்கிற முடியும், ரீயூஸ் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி பேசணும். அப்ப ஏபிஐல இருந்து எனக்கு ஒரு வியூ வந்துருச்சு அப்படின்னா அந்த வியூ என்னோட வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகிற மாதிரி வந்திருக்கு அப்படின்னா அதே வியூ எனக்கு எங்க அடாப்ட் ஆகாது, மொபைல் அப்ளிகேஷன்ல அடாப்ட் ஆகாது. அப்படிதானே? வெப்ல எப்படி ஹரிசான்ல காமிக்கிறது எல்லாத்தையும் மொபைல் எப்படி காமிப்போம், நம்ம வெர்டிகலா காமிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷனை பாருங்க, வெப்ல நான் இப்படி ஒரு வியூ காமிச்சிட்டு இருக்கேன். அதே இந்த இடத்துல போயிட்டு நான் மொபைல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னோட அப்ளிகேஷன் இந்த பக்கம் என்ன ஆயிடுச்சு பாருங்க, சேஞ்ச் ஆயிடுச்சு. சரிதா? அப்ளிகேஷன் என்ன ஆயிடுச்சு, எனக்கு மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, எனக்கு இந்த லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ஏபில இருந்து வரும்போதே ஒரு டெம்ப்ளேட்டா வந்துருச்சு. அது ஹரிசான்ல 4 ப்ராடக்ட்டோட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னால வெப் மொபைல் எப்படி காமிக்க முடியுமா, காமிக்க முடியாது. அங்கிருந்து எனக்கு டேட்டா வந்தாதான் இந்த டேட்டாவை என்னோட அப்ளிகேஷன்ல நான் எப்படி காமிச்சுக்கிட்ட போறேன் அப்படிங்கிறத நான் இங்க என்ன பண்ணிக்கிற முடியும், நான் டிசைட் பண்ணிக்கிற முடியும். அதனால எப்பவுமே ஒரு ஏபில இருந்து உங்களுக்கு வரப்போற டேட்டா எப்பவுமே என்னவா தான் இருக்க போகுது, ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இருக்க போகுது. அது ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏபி ஜேசான் ஃபார்மேட்ல தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுதான் ஆங்குலர்ல இருந்து
ஒரு பேக் எண்டை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம இந்த இடத்துல எதை கனெக்ட் பண்ணிக்கிற போகிறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு கோட் எழுதி வச்சிருக்கிறேன் நோட் அண்ட் மாங்கோடிபியில். ஓகே, ஸோ அந்த ஏபிஐ தான் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற போகிறீங்க. அஸ் அ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக உங்களோட டாஸ்க்கும் அதுவாக தான் இருக்கும். அன்டில் யூ பிகம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா தான் ஃப்ரண்ட் எண்ட்லேயே ஒர்க் பண்ணுவாங்க, பேக் எண்ட்லேயே ஒர்க் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னா ஃப்ரண்ட் எண்ட்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. பேக் எண்ட் டெவலப்பர் அப்படின்னா பேக் எண்ட்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ ஆங்குலர்ல இந்த HTTP மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கிளியரா சொல்றேன். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இதை நம்ம கோடா எழுதணும் அப்படின்னா மொத்தமே 2 ஸ்டெப்ஸ் தான். ஒன்று கால் பண்றது, இன்னொரு வர்ற டேட்டாவை ரிசீவ் பண்றது. பட் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு, இது எப்படி இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ல நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தியரி வேணும். அந்த தியரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஆங்குலர்ல இந்த HTTP மெக்கானிசம் எப்படி இருக்கும், எங்க இருந்து நான் வந்து இந்த அஜாக்ஸ் காலை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, எப்பவுமே ஆங்குலர் அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு ஏபிஐ நீங்க கால் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஏபிஐ கால் சர்வீஸ்ல தான் இருக்கணுமே தவிர எங்க இருக்கக்கூடாது, காம்பனன்ட்ல இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இங்கேயே பாருங்க நம்ம கிட்ட 2 காம்பனன்ட் இருக்கு. ஒன்று எம்ப்ளாயி லிஸ்ட் காம்பனன்ட் ஒன்று இருக்கு, எம்ப்ளாயி டீடைல்ஸ் காம்பனன்ட் ஒன்று இருக்கு. இப்போ எனக்கு இந்த எம்ப்ளாயி லிஸ்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் எம்ப்ளாயோட நேம் மட்டும் லிஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எம்ப்ளாயோட நேம் மட்டும் என்ன பண்றேன், லிஸ்ட் பண்றேன். பட் அதே எம்ப்ளாயி டீடைல்ஸ் காம்பனன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவரோட நேம் கூட சேர்ந்து கூட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் என்ன பண்றேன் நான் ஷோ பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறேன். ஓகேவா, அப்போ இந்த டீடைல்ஸை ஃபெச் பண்ணிட்டு வர்ற என்னால எம்ப்ளாயி லிஸ்ட் காம்பனன்ட் எழுதியிருந்தோம் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியாது, அந்த கூட என்னால் இந்த காம்பனன்ட்ல என்ன பண்ண முடியாது, ரீயூஸ் பண்ண முடியாது. அப்படிதானே, எனக்கு இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ் ஃபுல் பண்ணி எடுத்து வந்துருக்கணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த காம்பனன்ட் நேம் மட்டும் காமிச்சா போதும். பட் இந்த காம்பனன்ட்ல நேம் அண்ட் டீடைல்ஸோட காமிக்கணும். அப்போ இந்த காம்பனன்ட்ல இருக்கிற இந்த கூட என்னால் இந்த காம்பனன்ட்ல ரீயூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பண்ண முடியாது. கரெக்டா, பை டிஃபால்ட் அந்த காம்பனன்ட்ல இருக்கிறது எல்லாமே எங்கே தான் ஒர்க் ஆகும், அந்தந்த காமன் அந்தந்த காமன்ல தான் ஒர்க் ஆகும். பேரண்ட் சைல்டு இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சப்போஸ் ரெண்டுமே பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்க டேட்டாவை என்னால் இந்த காமன்ல என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த குளோபலைசேஷன் அண்ட் ரீயூசபிலிட்டிக்காக அந்த ஏபிஐ கால் எல்லாமே எங்கே தான் எழுதணும், நீங்க சர்வீஸ்ல தான் எழுதணும். அப்போ சர்வீஸ்ல இருந்து ஒரு HTTP சர்வீஸ் வழியா இந்த சர்வீஸ்ல இருந்து இன்னொரு சர்வீஸ் என்ன பண்றோம், நம்ம அந்த இடத்துல கால் பண்றோம். நம்ம இதுக்கு முன்னாடி அஜாக்ஸ் பார்த்தோம்ல, ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி ஒரு ஏபிஐ கனெக்ட் பண்ணியிருந்தோம் அஜாக்ஸ் கால் வழியா. ஸோ அந்த இடத்துல ஒரு 15 லைன்ஸ் கோடு நம்ம எழுதி அந்த டாஸ்க்கை நம்ம அச்சீவ் பண்ணியிருந்தோம். கரெக்டா, பட் இந்த இடத்துல அந்த 50 லைன்ஸ் கூட நீங்க எழுத வேண்டாம். ஏன்னா ஆங்குலர்ல இன்பில்ட்டாவே HTTP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்வீஸ்க்குள்ள இருக்கிற மெத்தடை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டா போதும், கால் பண்ணிட்டா போதும். அப்போ உங்களோட சர்வீஸ் கூட அந்த ஆங்குலர்ல இன்பில்ட் சர்வீஸ், இந்த HTTP சர்வீஸ் என்ன பண்ணிக்கிட்ட போறீங்க, டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு நம்ம சர்வீஸ்ல இருந்து இந்த HTTP சர்வீஸ் வழியா ஒரு கெட் மெத்தட்ல, இப்போதைக்கு நான் கெட் மெத்தட் சொல்றேன், பட் இது மாதிரி கெட், போஸ்ட், புட், பேட்ச், டெலிட்னு சொல்லிட்டு எத்தனை மெத்தட் பார்த்தோம், 5 மெத்தட் முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ கெட் இஸ் யூஸ்ட் டு செலக்டிங் த டேட்டா, போஸ்ட் இஸ் யூஸ்ட் டு இன்சர்ட்டிங் த டேட்டா, புட் இஸ் யூஸ்ட் டு அப்டேட்டிங் டேட்டா, டெலிட் இஸ் யூஸ்ட் டு டெலிட்டிங் த டேட்டா. ஓகே, நான் டேட்டா செலக்ட் பண்ணி எடுக்க போறேன் அப்படின்னா ஒரு கெட் மெத்தட்ல இந்த சர்வீஸ்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் எங்க அனுப்பிச்சிடுறேன், வெளியில அனுப்பிச்சிடுறேன். ஓகே, விச் மீன்ஸ் இந்த ஏபிஐ கால் அனுப்பிச்சிடுறேன். இந்த ஏபிஐ அதுக்கு ரெக்வஸ்ட் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் அது அதோட ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன போது நம்மகிட்ட ரிட்டர்ன் பண்ண போகுது. நல்லா பாருங்க, இந்த ஏபிஐ நம்மளுக்கு கொடுக்க போறது ஒரு ரெஸ்பான்ஸ் தான். பட் இந்த HTTP சர்வீஸ் வழியா தானே இந்த ரெக்வஸ்ட் வெளியில அனுப்பிச்சிருந்தோம். நம்மளோட ஓன் சர்வீஸ்ல இருந்து இந்த HTTP சர்வீஸ் வழியா தான் அந்த அஜாக்ஸ் காலை எங்க அனுப்பிச்சோம், நம்ம ஒரு சர்வர் சைடுக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தோம், இல்ல ஒரு ஏபிஐக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தோம். அந்த ஏபிஐ நம்மளுக்கு திரும்ப கொடுக்க போறது நார்மல் HTTP ரெஸ்பான்ஸ். பட் அந்த ரெஸ்பான்ஸை இந்த ஆங்குலர் சர்வீஸ், இந்த HTTPங்கிற ஆங்குலர் சர்வீஸ் எப்படி மாத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு அப்சர்வபிளா மாத்தி கொடுக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த நம்மளோட சர்வீஸ்க்குள்ள டேட்டா வரும்போது இந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ் எப்படி மாறி வந்திருக்கும், ஒரு அப்சர்வபிளா மாறி வந்திருக்கும். ஓகே, புரியுதா, ஏபிஐ அஸ் யூசுவலா ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்குது. பட் இந்த சர்வீஸ் அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸை எப்படி மாத்தி கொடுக்குது, நம்ம கிட்ட அப்சர்வபிளா மாத்தி கொடுக்குது. அப்சர்வபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் அ ரேப்பர் அரௌண்ட் த டேட்டா ஸ்ட்ரீம். ஓகே, சொல்லியிருக்கேன் பாருங்க, அப்சர்வபிள் அப்படிங்கிறது இட்ஸ் அ ரேப்பர் அரௌண்ட் த டேட்டா ஸ்ட்ரீம், விச் மீன்ஸ் நம்மளுக்கு தேவையான அந்த டேட்டா ஸ்ட்ரீம் எல்லாத்தையுமே இந்த இடத்துல ரேப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது என்ன ரேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு தேவையான ரெஸ்பான்ஸ், இந்த ஏபிஐ கொடுத்த ரெஸ்பான்ஸ் இப்போ நம்மளுக்கு எதுக்குள்ள இருக்கு,
இந்த அப்சர்வபிள்குள்ள இருக்கு. அப்போ இந்த அப்சர்வபிள்குள்ள இருக்கிற டேட்டாவை நீங்க ஃபெச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு அப்சர்வ் இட். இந்த அப்சர்வபிளை நீங்க என்ன பண்ணணும்? அப்சர்வ் பண்ணணும். ஓகேயா? அப்சர்வபிள் அப்சர்வ் பண்ணாதான் அதுக்குள்ள இருக்கிற அந்த ரேப்பர் அரௌண்ட் டேட்டா ஸ்ட்ரீம் பார்த்தோம்னா அப்சர்வபிள். அப்போ அந்த ரேப்பருக்குள்ள இருக்கிற டேட்டாவை நீங்க ஃபெச் பண்ணி எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு அப்சர்வ் த அப்சர்வபிள். அந்த அப்சர்வேஷன் எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா காமனர்ல தான் இருக்கணும், சர்வீஸ்ல இருக்கக்கூடாது. ஓகே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க நம்ம பேசணும்ல, இந்த எம்ப்ளாயி லிஸ்ட் காம்பனன்ட்ல ஜஸ்ட் எம்ப்ளாயோட நேம் மட்டும் என்ன பண்றோம்? லிஸ்ட் பண்றோம். எம்ப்ளாயி டீடைல்ஸ் காம்பனன்ட்ல நேம் பிளஸ் த எம்ப்ளாயோட டீடைல்ஸோட சேர்த்து என்ன பண்றோம்? லிஸ்ட் அவுட் பண்றோம். இந்த சர்வீஸ் டிசைட் பண்ணக்கூடாது, இந்த காம்பனன்ட்டுக்கு நேம் மட்டும் போதும், அப்போ நேம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வீஸ் டிசைட் பண்ணக்கூடாது. இந்த காம்பனன்ட்டுக்கு நேமோட கொஞ்சம் டீடைல்ஸ் தேவைப்படுது, அப்போ இவங்களுக்கு நேமோட கொஞ்சம் டீடைல்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் டிசைட் பண்ணக்கூடாது, இந்த சர்வீஸ் டிசைட் பண்ணக்கூடாது. இந்த சர்வீஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு கிடைச்ச அந்த அப்சர்வபிள அப்படியே நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்ன பண்ணிக்கோங்க, நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப எனக்கு கிடைச்ச இந்த டேட்டா விச் மீன்ஸ் எனக்கு கிடைச்ச அந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ் அப்சர்வபிளா கிடைச்சது. அந்த அப்சர்வபிள நான் உங்ககிட்டயும் கொடுத்துட்டேன், அதே அப்சர்வபிள நான் உங்ககிட்டயும் கொடுத்துட்டேன். இதுக்குள்ள எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த காம்பனன்ட்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணணும்? சர்வீஸ் டிசைட் பண்ணுமே தவிர சர்வீஸ் என்ன பண்ணக்கூடாது, இவங்களுக்கு இந்த காம்பனன்ட்டுக்கு இந்த டேட்டா மட்டும் போதும், இந்த காம்பனன்ட்டுக்கு இந்த டேட்டா மட்டும் போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? டிசைட் பண்ணக்கூடாது. அப்படி டிசைட் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இந்த மெத்தடை என்னால வேற எங்கேயும் என்ன பண்ண முடியாது? ரீயூஸ் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க, நான் இந்த காம்பனன்ட்னா நான் ஒரு மெத்தடை கால் பண்ணணும், இந்த காம்பனன்ட்னா இன்னொரு மெத்தடை கால் பண்ணணும். அப்போ ஒரு இடத்துல ஒரு மெத்தடை கால் பண்ண வேண்டிய இடத்துல நான் எத்தனை மெத்தட் கால் பண்ண வேண்டியதா இருக்கு? 2 மெத்தட் கால் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இதுக்காக தான் சர்வீஸ் டிசைட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ மறுபடியும் சொல்றேன். ஸோ நம்மளோட ஆங்குலர் அப்ளிகேஷன், ஸோ அதுல நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. இந்த ஏபிஐ கால் எல்லாமே எங்கேருந்து தான் போகணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா சர்வீஸ் இருந்தா போகணும். இந்த ரீசன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா குளோபலைசேஷன் அண்ட் ரீயூசபிலிட்டி. ஸோ இந்த சர்வீஸ்ல இருந்து ஆங்குலர் இன்பில்ட் சர்வீஸ் இந்த ஹெச்டிபிபி சர்வீஸ் வழியா ஒரு ஹெச்டிபி மெத்தட் வழியா ஒரு ஏபிஐ பார்த்து என்ன பண்ண போறோம்? கனெக்ட் பண்ண போறோம். அந்த ஏபிஐ நம்மளுக்கு ரெகுலரா எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குமோ அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்க போகுது. பட் அந்த ரெஸ்பான்ஸை இந்த ஹெச்டிபிபி சர்வீஸ் வாங்கி நம்மளுக்கு எப்படி கொடுக்க போகுது? அப்சர்வபிளா கொடுக்க போகுது. அப்சர்வபிள் அப்படிங்கிறது ரேப்பர் அரௌண்ட் த டேட்டா ஸ்ட்ரீம். ஓகே, மீனிங் என்ன அப்படின்னா நான் சொல்றேன் பின்னாடி. ஓகே, ரேப்பர் அரௌண்ட் த டேட்டா ஸ்ட்ரீம் சொல்றேன்னு சொல்றேன். ஓகே, அப்ப இந்த அப்சர்வபிள்குள்ள தான் நமக்கு தேவையான டேட்டா இருக்கு. இந்த டேட்டா வந்து எதர் ஒரு சக்சஸ் டேட்டா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு எரர் டேட்டா கூட இருக்கலாம். கரெக்டா? எனக்கு எல்லா ரெஸ்பான்ஸுமே சக்சஸா ஆகும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் என்ன கூட வரலாம், எரர் கூட வரலாம். அப்ப எரரும் இந்த அப்சர்வபிள்குள்ள தான் இருக்க போகுது. இந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற இந்த சக்சஸ் டேட்டாவை இதுக்குள்ள தான் இருக்க போகுது, இந்த அப்சர்வபிள்குள்ள தான் இருக்க போகுது. அப்ப இந்த அப்சர்வபிள்குள்ள இருக்கிற டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்ணணும், என்ன இன்ஃபர்மேஷன் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்திருக்குன்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த அப்சர்வபிளை நம்ம என்ன பண்ணணும்? அப்சர்வ் பண்ணணும். அந்த அப்சர்வேஷன் சர்வீஸ்ல இருக்கக்கூடாது, எங்க தான் இருக்கணும்? காம்பனன்ட்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த அப்சர்வபிள ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி கூட நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியா அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹிந்து மாதிரியான ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல இருந்து அவங்களுக்கு டெய்லி நியூஸஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸை கலெக்ட் பண்றதுக்கு மட்டும் இருக்கும். இன்னொரு டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் நியூஸை கனெக்ட் பண்றதுக்கு இருக்கும். இன்னொரு டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா மூவி இன்ஃபர்மேஷன், இன்னொரு டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ல இருந்தே அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நிறைய டேட்டா கிடைக்க போகுது. ஸோ அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இதுல எது ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரணும், எது லாஸ்ட் பேஜ்ல வரணும், எது தனியா இன்னொரு செப்பரேட் பேப்பரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி உட்காந்து என்ன பண்ணுவாங்க? டிசைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோஸ்ட் ஹாட் நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட்ல வரும். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே பேஜ்ல லாஸ்ட்ல தான் வரும். ரைட்? அது மாதிரி ஒரு சினிமா நியூஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா தனியா இன்னொரு செப்பரேட் பேப்பரா தான் வரும். கரெக்டா? ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச டிஃப்ரெண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸை கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்ல என்ன பண்றாங்க? கன்வெர்ட் பண்றாங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த கன்வெர்ட் பண்ண அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்ல கன்வெர்ட் பண்ண பேப்பரை ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லா ஹவுசஸ்லயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. அப்படியா? வீட்டுல ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லா வீட்லயும் போட்டுருவாங்களா பேப்பர்? போட மாட்டாங்க. யார் வீட்டுல மட்டும்தான் பேப்பர் போடுவாங்க? யார் வந்து எங்களுக்கு பேப்பர் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களோ, விச் மீன்ஸ் எங்களுக்கு பேப்பர் போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இந்து நியூஸ் பேப்பரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பேப்பர் என்ன பண்ணுவாங்க? டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கரெக்டா? இதே மாதிரி தான் இப்ப நம்மளோட அப்சர்வபிள்.
ஓகே, இப்போ இந்த ஹவுஸ் 1 இருக்கு பார்த்தீங்களா, இவங்க வீட்ல வந்து டெய்லி வந்து பொலிட்டிக்கல் நியூஸ் மட்டும் தான் படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹவுஸ் 2 வந்து எப்பவுமே வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் மட்டும் தான் படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி டிசைட் பண்ணக்கூடாது. இந்த ஹவுஸ் 1க்கு ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் போடுங்க. இந்த ஹவுஸ் 2க்கு லாஸ்ட் பேஜ் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் டிசைட் பண்ணக்கூடாது. நியூஸ் பேப்பர் கம்பெனி டிசைட் பண்ணக்கூடாது. நியூஸ் பேப்பர் கம்பெனி என்ன அவங்களோட ஜாப் என்ன? அவங்க கலெக்ட் பண்ண டேட்டாவை, அவங்க கலெக்ட் பண்ண சோர்ஸை வீட்ல கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க வீட்ல உள்ளவங்க அவங்க என்ன படிக்கிறாங்களோ அது அவங்களோட சாய்ஸ். இல்ல படிக்காம எடுத்து வச்சா கூட அது அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. கரெக்டா? ரைட்? இப்போ இந்த எம்ப்ளாயி சர்வீஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா? இதுதான் இந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி தான் இந்த எம்ப்ளாயி சர்வீஸ் வச்சுக்கோங்க. இந்த எம்ப்ளாயி சர்வீஸ்க்கு டிஃபரெண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ல இருந்து என்ன வந்திருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா டேட்டா வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா பேஸ்க்குள்ள நிறைய டேபிள்ஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் டேபிள்ஸ் இருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி கலெக்ட் பண்ணி டேட்டாவை வந்து ஒரு ரெஸ்பான்ஸா எங்க வருது நம்மளுக்கு இந்த சர்வீஸ்க்கு வருது. ஓகே, விச் மீன்ஸ் இந்த சர்வீஸ்க்கு எப்படி வருதுன்னா ஒரு ஒரு பாக்கெட் ஆஃப் டேட்டா வந்திருக்கு. ஓகே, அந்த டேட்டாவை இந்த சர்வீஸ் ஓகே அந்த சர்வீஸ் கிடைச்ச அந்த டேட்டாவை நம்மளோட அப்ளிகேஷன்ல இருக்கிற எல்லா காம்பனன்ட்ஸ்லயும் போயிட்டு அது கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கொடுக்காது. இந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லா வீட்டுக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க இல்ல, யார் வீட்டுக்கு மட்டும் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க? யாரெல்லாம் எங்க வீட்டுக்கு பேப்பர் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ணாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அத மாதிரி இந்த சர்வீஸ்க்குள்ள இருக்கிற அந்த மெத்தடை யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அதுக்கு கிடைச்ச அந்த அப்சர்வ்ல அப்படியே என்ன பண்ணிடுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும், ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, இப்போ அந்த அப்சர்வபிள்குள்ள தான் சக்சஸ் டேட்டாவும் இருக்கு, ஃபெயிலியர் டேட்டாவும் இருக்கு. இப்போ நம்மளோட சினாரியோ எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்சர்வபிள்குள்ள தான் எம்ப்ளாயோட டீடைல்ஸ் ஃபுல்லாவே இருக்கு. ஓகே, இப்போ இந்த சர்வீஸ் கிடைச்ச அந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ் டேட்டாவை யாரெல்லாம் எனக்கு டேட்டா வந்த உடனே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த காம்பனன்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் என்ன கொடுத்துரும், அந்த டேட்டாவை கொடுத்துரும். இப்போ இந்த எம்ப்ளாயி லிஸ்ட் காம்பனன்ட் நான் இங்க இருந்து நேமை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்ச டேட்டால இருந்து எதை மட்டும் எடுத்துக்கலாம், நேமை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ் காம்பனன்ட் எனக்கு நேமோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இந்த சர்வீஸ் டிசைட் பண்ணக்கூடாது இவங்களுக்கு நேம் மட்டும் தான் வேணும் அப்ப நேமை மட்டும் கொடுங்க, இவங்களுக்கு டீடைல்ஸோட சேர்த்து வேணும் அப்ப டீடைல்ஸோட சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் டிசைட் பண்ணக்கூடாது, இந்த சர்வீஸ் டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ புரியுதா, ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சேர்த்து கனெக்ட் பண்ணலாம். ஓகே ரைட். இப்போ அப்சர்வ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அப்சர்வ்னா என்ன சொல்லி பார்த்தோம், ரேப்பர் அரௌண்ட் த டேட்டா ஸ்ட்ரீம். ஓகே, நம்மளுக்கு தேவையான சக்சஸ் டேட்டாவோ இல்லாட்டி எரர் டேட்டாவோ எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்க போகுது, அந்த அப்சர்வபிள்குள்ள தான் இருக்க போகுது. அப்போ அந்த அப்சர்வபிள்குள்ள இருக்கிற டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த அப்சர்வபிள் நம்ம என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்க மேல இருக்கிறது தான் அப்சர்வ்னு வச்சுக்கோங்க. இந்த அப்சர்வபிள ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, இப்போ நீங்க ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பழைய வெப்சைட்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எவ்ரி 1 செகண்ட்ஸ் ஒன்ஸ் இல்ல எவ்ரி ஒரு 3 செகண்ட்ஸ் ஒன்ஸ் அந்த பேஜ் வந்து ரீலோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேஜை ரீலோட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த ஏபிஐ கால் போய் டேட்டா பேஸ்ல இருந்து அப்டேட் ஆன டேட்டா வந்து எடுத்து வந்துட்டு இருக்கும். பட் இப்போ பாத்தீங்கன்னா எந்த வெப்சைட் என்ன ஆகாது, பேஜ் எல்லாம் ரீலோட் ஆகாது. ஸ்கோர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிட்டே இருக்கும், அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ மீனிங் என்னன்னா பேக் எண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து டேட்டா அப்டேட் பண்ண இது என்ன பண்ணுன்னு சொல்லி அந்த அந்த ரெக்வஸ்ட் வழியா அவங்க என்ன டேட்டா அப்டேட் பண்ணியிருந்தாங்களோ அந்த டேட்டா என்ன பண்ணிட்டு வருது, ஃபெச் பண்ணி எடுத்து வந்துடும். ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பாக்கெட்ஸா டேட்டா அங்கேருந்து வந்துகிட்டே இருக்க போகுது. பட் எவ்வளவு நேரத்துல வருங்கிறது நம்மளால செட்டான சொல்ல முடியாது. சப்போஸ் மேட்ச் அந்த பக்கம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அங்கேருந்து டேட்டா வருமானு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வராது. மறுபடியும் மேட்ச் எப்போ ரெஸ்யூம் பண்ணாங்களோ அப்பதான் என்ன வரும், எனக்கு டேட்டா எடுத்துட்டு வரும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு ஃபைலை ரீட் பண்றதுக்காக ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் எம்பி ரீட் பண்ணி வந்துருச்சு. அடுத்து எப்போ ரெஸ்பான்ஸ் வரும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. ஏன்னா அது ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம் இல்ல 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ரைட், பட் அது வரைக்கும் நம்ம வேற ஒரு ஜாபையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால அந்த அப்சர்வபிள் அப்படிங்கிறது எப்பவுமே எப்படிதான் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா அசின்கோஸா தான் ஒர்க் ஆகும். அஜாக்ஸ் கால எப்படி தான் ஒர்க் ஆகும், நம்மளுக்கு அசின்கோஸ் தான் ஒர்க் ஆகும். ஸோ டெஃபினட்டா இந்த அப்சர்வபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு அசின்கோஸ் தான் ஒர்க் ஆகும். அப்ப எனக்கு பேக் எண்ட்ல இருந்து வர்ற அந்த பாக்கெட்ஸ் ஆஃப் டேட்டாவை நான் அந்த பக்கம் என்ன பண்ணிட்டே இருக்க போறேன், ரிசீவ் பண்ணிட்டே இருக்க போறேன். அப்ப எனக்கு வந்துட்டு இருக்கிற அந்த பாக்கெட்ஸ் ஆஃப் டேட்டா இந்த ஏபில இருந்து எனக்கு வர இந்த ரெஸ்பான்ஸ் இந்த ஹெச்டிபி என்னவா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது, அப்சர்வபிளா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அப்ப எனக்கு அந்த பேக் எண்ட்ல இருந்து டேட்டா வரும்போது எப்பவுமே எப்படிதான் வரும்னு சொல்லிட்டீங்கன்னா அப்சர்வபிளா தான் வந்துட்டு இருக்கும்.
அந்த அப்சர்வபிள்குள்ள இருக்க டேட்டாவை நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்சர்வ் பண்ணணும். ஓகே, அப்சர்வபிள்குள்ள இருக்கிற டேட்டா அந்த அப்சர்வேஷன் பண்றதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அந்த அப்சர்வ்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். இங்க சொன்னோமா, இங்க இருந்து வர அந்த அப்சர்வ்ல இந்த காம்பனன்ட்லாம் என்ன பண்ணிருக்கோம், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருக்க போகுது. ஓகே, இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள என்ன இருக்க போகுது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்க போகுது. அந்த ஆப்ஜெக்ட் தான் அப்சர்வர். ஓகே, அப்சர்வ்ல அப்சர்வ் பண்றதுக்காக சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அந்த சப்ஸ்கிரைப்ங்கிற மெத்தடுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருக்க போது அந்த ஆப்ஜெக்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த ஆப்ஜெக்ட் விச் மீன்ஸ் அந்த அப்சர்வருக்குள்ள 3 கால்பேக் மெத்தட் இருக்கு. ஓகே, அந்த ஆப்ஜெக்ட்குள்ள 3 மெத்தட் இருக்க போகுது. ஒன்னு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன் நெக்ஸ்ட், இன்னொன்னு ஆன் எரர், இன்னொன்னு ஆன் கம்ப்ளீட். அப்ப அப்சர்வருக்குள்ள எத்தனை மெத்தட் இருக்கு? 3 மெத்தட் இருக்கு. என்னலாம்? ஆன் நெக்ஸ்ட், ஆன் எரர், ஆன் கம்ப்ளீட். ஓகே, எஸ். இந்த ஆன் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் எப்பெல்லாம் கால் ஆகும் அப்படின்னா இந்த அப்சர்வர்ல இருந்து, ஓகே, இந்த அப்சர்வர்ல இருந்து எப்பெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு சக்சஸ் டேட்டா எனக்கு கிடைக்குதோ அப்பெல்லாம் எனக்கு இந்த ஆன் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் என்ன ஆகும், கால் ஆகும். ஓகேவா? இந்த மெத்தட் நம்ம டிஃபைன் பண்ணும் போதே ஒரு பேராமீட்டரோட தான் டிஃபைன் பண்ணிட்டு இருப்போம். அந்த பேராமீட்டர்ல இந்த சக்சஸ் டேட்டா உங்களுக்கு ஆர்குமெண்டா பாஸ் ஆகிட்டு வந்துடும். ஓகே, அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த கிரிக்கெட் ஸ்கோர் அப்டேட் பண்றாங்கல்ல, அப்ப அப்டேட் பண்ணும்போது என்ன ஸ்கோர் அப்டேட் பண்ணாங்களோ அது ஒரு ஆப்ஜெக்டா எனக்கு எதுல கிடைச்சிரும், இந்த ஆன் நெக்ஸ்ட்ங்கிற மெத்தட் கிடைச்சிரும். இல்ல ஃபைல் ரீட் பண்ணி டேட்டா வருது, இந்த அப்சர்வபிள்குள்ள ஆன் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட்ல ஒரு பேராமீட்டர்ல வந்துடும். அப்ப பேராமீட்டர்ல என்ன கிடைக்க போகுதுன்னா நான் கரெக்டா என்ன ஃபைல் டேட்டா ரீட் பண்ணணும் அந்த டேட்டா எனக்கு கிடைச்சிட போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஆன் எரர். இது எப்ப கால் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு அப்சர்வ்ல இருந்து ஒரு எக்ஸ்பெக்டட் எரரோ இல்லாட்டி அன்எக்ஸ்பெக்டட் எரரோ வந்துருச்சு, ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த அப்சர்வருக்குள்ள இருக்கிற ஆன் எரர் அப்படிங்கிற மெத்தட் என்ன ஆயிடும், கால் ஆயிடும். அப்போ ஆன் நெக்ஸ்ட்ங்கிறது எப்போ கால் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா ஒன்லி ஃபார் த சக்சஸ் டேட்டா. அப்சர்வ்ல இருந்து ஒரு சக்சஸ் டேட்டா வந்திருக்கு அப்படின்னா மட்டும் தான் என்ன கால் ஆகும், ஆன் நெக்ஸ்ட். அப்சர்வ்ல இருந்து ஒரு எரர் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன மெத்தட் கால் ஆயிடும், ஆன் எரர் அப்படிங்கிற மெத்தட் கால் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த எரர் ஒரு எக்ஸ்பெக்டட் எரரா இருக்கலாம், இல்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எரரா இருக்கலாம். அது என்ன எக்ஸ்பெக்டட் எரர், அன்எக்ஸ்பெக்டட் எரர் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் எரர் அப்படிங்கிறது பேக் அண்ட் டெவலப்பர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு எரர் கோடோட அனுப்பிச்சிடுவார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபைலை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றீங்க, அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது, உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், 401 அன்ஆத்தரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்துடும், ஒரு எரர் கோடோட வரும். இது எக்ஸ்பெக்டட் எரர். இப்போ ஒரு ஃபைல் வந்து அவங்க ஒரு செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதை யாராலுமே அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் பர்மிஷனே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அதை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா பேக் அண்ட் டெவலப்பர் என்ன அனுப்பிச்சுடுவாரு, 403 ஃபர்பிடன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுவார். ஓகே, இந்த மாதிரி பேக் அண்ட் டெவலப்பர் ஒரு எரர் கூட அனுப்பிச்சுடுவார் பார்த்தீங்களா, இது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்பெக்டட் எரர். ஓகே, நீங்க அவர்கிட்ட போய் கேட்டாலே சொல்லிடுவார் அவரு, நீங்க இந்த கீ இல்லாம அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 401 எரர் கொடுத்துருவேன், நீங்க இந்த நேம் இல்லாம அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா நான் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உங்கள்கிட்ட சொல்லிடுவாரு. ஸோ அந்த மாதிரியான எரர்ஸ் எல்லாமே என்ன, இட்ஸ் அ எக்ஸ்பெக்டட் எரர். அன்எக்ஸ்பெக்டட் எரர் அப்படிங்கிறது நீங்க ஒரு சர்வரை கனெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க, அந்த சர்வரே உங்களுக்கு கனெக்ட் ஆகல, இல்ல ஏதோ ஒரு நெட்வொர்க் இஷ்யூ, ஸோ இந்த மாதிரியான டைம்ல ட்ரிகர் ஆகுறது எல்லாமே என்ன, அன்எக்ஸ்பெக்டட் எரர். பட் எக்ஸ்பெக்டட் எரரா இருந்தாலும் சரி, அன்எக்ஸ்பெக்டட் எரரா இருந்தாலும் சரி, இந்த அப்சர்வ்ல எரர் அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன மெத்தட் கால் ஆயிடும், ஆன் எரர் அப்படிங்கிற மெத்தட் கால் ஆயிடும். ஓகே, த லாஸ்ட் ஒன் ஆன் கம்ப்ளீட். இது எப்போ கால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ கிரிக்கெட் ஸ்கோர் வந்து அந்த பக்கம் இருந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு, மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஸ்கோர் வரப்போறது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதோட உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டேட்டாவை நான் கொடுத்து முடிச்சிட்டேன், இதுக்கப்புறத்துல இருந்து உங்களுக்கு டேட்டா வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. அதுதான் என்னன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆன் கம்ப்ளீட். ஓகே, இப்போ ஃபைல் நம்ம ரீட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் சங்க் ஆஃப் டேட்டா நம்மளுக்கு வந்துருச்சு, இதுக்கப்புறம் ஃபைல் ரீட்ல இருந்து டேட்டா வராது அப்படின்னா அங்கேருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும், இதுதான் உங்களோட லாஸ்ட் டேட்டா, இதுக்கு அடுத்து என்ன வராது, உங்களுக்கு டேட்டா வராதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ காலா இருந்து என்ன, ஆன் கம்ப்ளீட். ஓகே, அப்போ இந்த ஆன் கம்ப்ளீட் அப்படிங்கிறது எப்போ ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லாஸ்ட் டைமா இந்த ஆன் நெக்ஸ்ட் எப்போ ட்ரிகர் ஆச்சோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் அதானே லாஸ்ட் ரெஸ்பான்ஸ் டேட்டா சக்சஸ் டேட்டா கிடைச்ச உடனே இதுக்கு அடுத்து டேட்டா வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, உடனே என்ன கால் ஆயிடும், உங்களுக்கு ஆன் கம்ப்ளீட் அப்படிங்கிறது கால் ஆயிடும். ஓகே,
இந்த ஆன் நெக்ஸ்ட்ல ஒரு பேராமீட்டர் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த வந்த சக்சஸ் டேட்டாவை நம்மளுக்கு ரிசீவ் ஆகிற அந்த சக்சஸ் டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு ஆன் எரர்லையும் ஒரு பேராமீட்டர் இருக்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, என்ன எரர் வந்தது, என்ன மாதிரியான எரர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி யூசர்கிட்ட நம்ம சொல்லணும்ல. 401 அப்படின்னா இந்த பேஜ் ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் இல்லை. ஓகே, 404 அப்படின்னா இந்த இப்படி ஒரு ஃபைலே இல்லைன்னு சொல்லிட்டு யூசர்கிட்ட சொல்லணும்ல. ஸோ அதுக்காக என்ன எரர் ட்ரிகர் ஆச்சு அப்படிங்கிற அந்த எரர் இன்ஃபர்மேஷன் இந்த ஆன் எரர்க்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் பேராமீட்டர்ல உங்களுக்கு கிடைச்சிடும். ஆன் கம்ப்ளீட்ல பேராமீட்டரே கிடையாது. மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஜஸ்ட் ஒரு நோட்டிபிகேஷன், அவ்வளவுதானே. இதோட உங்க டேட்டா முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் டேட்டா கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வர நோட்டிபிகேஷன் தான். இதுல ஏதாவது நம்ம பாஸ் பண்ணி விடுவோமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுவுமே பாஸ் பண்ணி விட மாட்டோம். அதனால இந்த பக்கம் ரிசீவ் பண்றதுக்கும் எதுவும் கிடையாது. புரியுதா? ஒரு அப்சர்வபிள் அண்ட் அப்சர்வர். இந்த அப்சர்வபிள் எதுவானாலும் இருக்கலாம். ஓகே, ஈவன் ஒரு வேரியபிளை கூட உங்களால எப்படி மாற்ற முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா அப்சர்வபிளை மாற்ற முடியும். விச் மீன்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டியை கூட உங்களால அப்சர்வபிளா மாற்ற முடியும். அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எப்பெல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ நீங்க சேஞ்ச் பண்றீங்களோ அப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்சர்வபிள அந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு அப்சர்வபிளா மாத்தணும்ல. அதை எங்க நீங்க அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களோ அதோட ஆன் நெக்ஸ்ட்டுக்குள்ள இந்த லாஸ்ட் அப்டேட்டட் வேல்யூ உங்களுக்கு இந்த பக்கம் கிடைச்சிடும். ஓகேவா? பார்க்கலாம் அதெல்லாம். பட் இப்போ நம்ம அப்சர்வபிள் வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஏன்னா ஆங்குலரே நம்ம கொடுக்குற இந்த ஏபியோட ரெஸ்பான்ஸ் எப்படி தான் கொடுக்குது, நம்மளுக்கு அப்சர்வபிள் தான் கொடுக்குது. ஸோ இப்போ நீங்க எதுவுமே கன்வெர்ட் பண்ண தேவையில்ல. வர்ற அப்சர்வபிள அப்சர்வ் மட்டும் பண்ணா போதும். ஏன்னா நம்மளுக்கு தேவையான டேட்டா எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கு, அப்சர்வபிள்குள்ள தான் இருக்கு. அது ஒரு எரரா இருக்கலாம், இல்ல ஒரு சக்சஸா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த டேட்டாவை அப்சர்வ் பண்றதுக்காக நம்ம இந்த இடத்துல ஒரு அப்சர்வேஷன் பண்ண போறோம். அந்த அப்சர்வேஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் வித் 3 மெத்தட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன் நெக்ஸ்ட், செகண்ட் என்ன ஆன் எரர், ஆன் கம்ப்ளீட். ஆன் நெக்ஸ்ட்லயும் ஆன் எரர்லயும் பேராமீட்டர் இருக்கும். எதுக்காக அப்படின்னா வந்த சக்சஸ் டேட்டா ரிசீவ் பண்றதுக்கு, வந்த எரர் டேட்டாவை ரிசீவ் பண்றதுக்கு. ஆன் கம்ப்ளீட்ல எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு நோட்டிபிகேஷன் தான். இதுக்கு அடுத்து நீங்க என்கிட்ட வந்து டேட்டா எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இதை நீங்க ஸ்டாப் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்ல வேற ஒர்க் பண்ணணும்னா நீங்க வேற ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர நோட்டிபிகேஷன் தான் அது. ஓகே, ஸோ அதான் அதே டயக்ராம் தான் நான் இங்கேயும் கொடுத்துருக்கிறேன். பாருங்க, எப்பெல்லாம் ஒரு அப்சர்வ்ல இருந்து ஒரு சக்சஸ்ஃபுல் டேட்டா எமிட் ஆகுதோ அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்சர்வருக்குள்ள இருக்கிற ஆன் நெக்ஸ்ட்ங்கிற மெத்தட் என்ன ஆகுது, எனக்கு கால் ஆகுது. எப்பெல்லாம் ஒரு அப்சர்வ்ல இருந்து ஒரு எரர் ட்ரிகர் ஆகுதோ அப்போ எனக்கு அந்த அப்சர்வ்ல நான் ஒரு இடத்துல அப்சர்வ் பண்ணியிருப்பேன், அதுக்குள்ள இருக்கிற ஆன் எரர்ங்கிற மெத்தட் கால் ஆகுது. ஒரு அப்சர்வ்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்சர்வேஷனுக்குள்ள இருக்கிற கம்ப்ளீட்ங்கிற மெத்தட் என்ன ஆகுது, இந்த இடத்துல கால் ஆகுது. புரியுதா? அப்சர்வபிள் அதே ரேகை தான். இங்க பாருங்க, ஒரு ஏபிஐ கால்னு ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஏபிஐ கால்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ல ஒரு டேட்டா வந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஏபிஐ கால் கொடுத்த உடனே எனக்கு ஒரு டேட்டா வந்துச்சு. உடனே அந்த அப்சர்வருக்குள்ள இருக்கிற என்ன மெத்தட் கால் ஆயிடுச்சு, ஆன் நெக்ஸ்ட்ங்கிற மெத்தட் கால் ஆயிடுச்சு. அடுத்து இமீடியட்டா இன்னொரு டேட்டா வந்துருச்சு. உடனே ஆன் நெக்ஸ்ட்ங்கிற மெத்தட் என்ன ஆயிடுச்சு, எனக்கு கால் ஆயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் கேப். ஓகே, ஏதோ பெரிய ப்ராசஸ் இல்ல நெட்வொர்க் ஸ்லோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அடுத்த பேக்கெட்ஸ் ஆஃப் டேட்டா வர வரைக்கும் இது கீழே உள்ள கூடலாம் ஏதாவது ஜாம் பண்ணி வெயிட் பண்ணி வச்சுட்டு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. அப்சர்வல் அப்படிங்கிறது எப்பவுமே எப்படி தான் ஒர்க் ஆகும், அசைன்மெண்ட்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஓகே, விச் மீன்ஸ் நீங்க வேற எந்த ஒர்க்னாலும் பார்த்துட்டு இருக்கலாம், அந்த டேட்டா வர வர வாங்கி கொடுத்துட்டே இருக்கும். டேட்டா வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஆன் நெக்ஸ்ட்குள்ள ஆல்ரெடி நம்ம என்ன எழுதியிருப்போம், லாஜிக் எழுதி வச்சிருப்போம். விச் மீன்ஸ் டேட்டா வந்தவொடனே எனக்கு இந்த இடத்துல எடுத்து காமிச்சிருங்க, டேட்டா வந்தவொடனே எனக்கு இந்த இடத்துல எடுத்து காமிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டேட்டா வர வர அது எடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணிட போகுது, வியூல காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது. ஓகே, சப்போஸ் ஏதோ ஒரு இடத்துல எரர் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆன் எரர்ங்கிற மெத்தட் என்ன ஆயிடும், கால் ஆயிடும். டேட்டா எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குறது டேட்டா இது இல்லை அப்படின்னா அந்த எண்ட் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன மெத்தட் கால் ஆயிடும், ஆன் கம்ப்ளீட்ங்கிற மெத்தட் கால் ஆயிடும். ஓகே, இன்னும் நல்லா நினைச்சுக்கோங்க, இந்த ஆன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னா இமிடியேட்டா இந்த ஆன் கம்ப்ளீட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆன் நெக்ஸ்டோ ஆன் எரரோ என்ன ஆகாது, ட்ரிகரே ஆகாது. கம்ப்ளீட்டுங்கிறது வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், அந்த அப்சர்வபிள் அதோட அதோட வாட்ச் பண்ணியிருக்கிறத ஸ்டாப் பண்ணிடும். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது அப்படியே என்ன பண்ணிடும் அப்படின்னா எனக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, இதுக்கு அடுத்து டேட்டா எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறது, ஸ்டாப் பண்ணிடும். அதே மாதிரி தான் ஒரு டேட்டா வந்துகிட்டே இருக்கு, திடீர்னு ஒரு எரர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட இந்த அப்சர்வர் அந்த அப்சர்வேஷனை ஸ்டாப் பண்ணிடும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடும். அன்சப்ஸ்கிரைப் மீன்ஸ் இதுக்கு மேல அது என்ன பண்ணாதுன்னா வர்ற டேட்டா வந்து வாங்கிக்கிடாது. ஓகே, அப்போ ஒரு அப்சர்வர் வந்து
எப்ப கீப் ஆன் வாட்ச்லேயே இருக்கும், எப்ப இந்த வெயிட் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஆன் எரரோ ஆன் கம்ப்ளீட்டோ வராத வரைக்கும் இந்த அப்சர்வர் இந்த அப்சர்வபிளுக்காக அப்படி சப்ஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். டேட்டா வர வர வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு எரரோ ஒரு கம்ப்ளீட்டுங்கிற நோட்டிபிகேஷனோ வந்துருச்சு அப்படின்னா இந்த அப்சர்வர் அதோட டாஸ்கை முடிச்சிடும். ஓகேவா? அவ்வளவுதானே. எரர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு அடுத்த டேட்டா எப்போ வரும்னே தெரியாது. கரெக்டா? அப்போ அதோட வாட்ச் பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே என்ன பண்ணிருன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடும். அப்போ அடுத்த டேட்டா வந்துச்சுன்னா கூட அது என்ன பண்ணாது, வாங்காது. கண்டிப்பா டேட்டா வராது. நம்ம அடுத்து திரும்ப பண்ணோம்னா திரும்ப தான் ஒரு கால் நம்ம தனியா தான் கொடுக்கணும். அதே தான் கம்ப்ளீட்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தா கூட இந்த அப்சர்வர் ஓகே அங்க இருந்து கம்ப்ளீட் சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, இதுக்கு அடுத்து அங்க இருந்து டேட்டா வராது, நான் என்னோட ஒர்க்கை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறது, ஸ்டாப் பண்ணிடும். அப்ப இந்த அப்சர்வர் எப்பதான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன் எரரோ இந்த கம்ப்ளீட்டோ நோட்டிபிகேஷன் வராத வரைக்கும் இது கீப் ஆன் லைவ்லயே இருக்கும். ஒன்னு எரர் வந்துச்சுனாலோ இல்லாட்டி கம்ப்ளீட் சொல்லிட்டு வந்துச்சுனாலோ அப்படியே அதோட எக்ஸிகியூஷன் என்ன பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடும். பாருங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான், இதோட ஸ்டாப். இதுக்கு மேல இந்த அப்சர்வபிள் என்ன ஆகாது, உங்களுக்கு லைவ்லயே இருக்காது. இந்த மாதிரி கம்ப்ளீட் சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வந்தாலும் ஓகே ப்ராப்பரா எனக்கு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாரு, ஸ்டாப் பண்ணிடும். ஸோ புரியுது அப்சர்வர் கான்செப்ட். ஓகே, அப்போ அப்சர்வபிள் என்ன, ராப்பர் அரௌண்ட் த டேட்டா ஸ்ட்ரீம். நம்மளுக்கு தேவையான டேட்டா எல்லாமே எதுக்குள்ள தான் இருக்க போகுது, அப்சர்வபிள் தான் இருக்க போகுது. அந்த அப்சர்வபிள் இருக்கிற டேட்டா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த அப்சர்வபிளை நீங்க அப்சர்வ் பண்ணணும். ஓகே, எப்படி அப்சர்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த அப்சர்வருக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருக்க போது, அந்த ஆப்ஜெக்ட்குள்ள 3 மெத்தட் இருக்க போது, நேம்லி ஆன் நெக்ஸ்ட், ஆன் எரர், ஆன் கம்ப்ளீட். ஓகே, எப்பெல்லாம் ஆன் நெக்ஸ்ட் கால் ஆகும், எப்பெல்லாம் அப்சர்வபிள் ஒரு சக்சஸ் டேட்டா எமிட் பண்ணுதோ அப்பெல்லாம் என்ன கால் ஆகும், ஆன் நெக்ஸ்ட். எப்போ எரர் கால் ஆகும், எப்போ ஒரு அப்சர்வபிள் வந்து ஒரு எரர் எமிட் பண்ணிச்சோ அப்ப என்ன மெத்தட் கால் ஆயிடும், ஆன் எரர். எப்போ கம்ப்ளீட்ங்கிற மெத்தட் கால் ஆகும், இதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குற டேட்டா எதுவுமே இல்லை, இதோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வரும்போது ஆன் கம்ப்ளீட் கால் ஆகும். இந்த ரெண்டுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா பேராமீட்டர் இருக்கும், இதுல மட்டும் என்ன இருக்காது, பேராமீட்டர் இருக்காது. இந்த ஆன் நெக்ஸ்ட்ல இருக்கிற பேராமீட்டர் டு ரிசீவ் த சக்சஸ் டேட்டா, இந்த ஆன் நெக்ஸ்ட் எரர்ல இருக்கிற பேராமீட்டர் டு ரிசீவ் த எரர் டேட்டா. என்ன எரர் வந்துச்சு, என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, என்ன எரர் கோட் வந்தது அப்படிங்கிறத யூசருக்கு ஷோ பண்றதுக்காக, அந்த எரர் ரிசீவ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு பேராமீட்டர். ஆன் கம்ப்ளீட்ல எதுவுமே கிடையாது, ஏன்னா எந்த டேட்டாவும் பாஸ் ஆயிட்டு வராது, ஜஸ்ட் ஒரு நோட்டிபிகேஷன் தான், நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரியல் டைம்ல பார்க்கலாமா இதை? ஓகே, நான் சொன்னதுதான் உள்ளுக்குள்ள இருக்கும். ஆன் நெக்ஸ்ட், ஆன் எரர், ஆன் கம்ப்ளீட். இதுல ஒரு பேராமீட்டர் இருக்கும். அந்த பேராமீட்டர் இந்த அப்சர்வபிள் சக்சஸ்ஃபுல்லா எமிட் பண்ண டேட்டா உங்களுக்கு பாஸ் ஆயிட்டு வரும். ஆன் எரர்லயும் ஒரு பேராமீட்டர் இருக்கும். அதுல இந்த அப்சர்வர் என்ன எரர் எமிட் பண்ணிச்சோ அந்த டேட்டாவை ரிசீவ் பண்றதுக்காக ஒரு பேராமீட்டர் இருக்கும். ஆன் எரர் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த அப்சர்வபிள் என்ன பண்ணாது, லைவ்லேயே இருக்காது. ஸோ ஆன் எரர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து ஆன் நெக்ஸ்டோ இல்லாட்டி ஆன் கம்ப்ளீட்டோ என்ன ஆகாது, கால் ஆகாது. அது மாதிரி தான் லாஸ்ட் ஆன் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது கால் ஆனா கூட இதுக்கப்புறமா ஆன் நெக்ஸ்டோ ஆன் எரரோ என்ன ஆகாது, கால் ஆகாது. ஏன்னா அது அதோட அந்த அப்சர்வேஷன் அப்படி ஸ்டாப் பண்ணிடும். நான் எனக்கு இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, ஸோ கிளியரா, தியரி புரியுதா? ஓகேவா? சரி, இந்த தியரியில ஏதாவது டவுட்ஸ் இருக்கா guys, any doubts? No sir. Okay. No Murli. ஆமா, நீங்க லாகின் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து தப்பா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெக்வஸ்ட் போயிட்டு அங்க இருந்து வந்து உங்களுக்கு ஒரு இன்வாலிட் லாகின் சொல்லிட்டு ஒரு எரர் கோடோட வந்துடும். அப்படியே நீங்க பட்டன் கிளிக் பண்ணும்போது இன்னொரு காலை தானே கொடுப்பீங்க, அப்ப இன்னொரு அப்சர்வபிள் தான் உங்களுக்கு என்ன வரும், திரும்ப வரும். ஓகேவா? இது எப்போ கீப் ஆன் லைவ்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம அனுப்புற ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்குமே ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வரும். எந்த மாதிரியான டைம்ல வந்து மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் வரும்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்ட்ரீமிங் மாதிரியான கான்செப்ட்ஸ். நான் ஃபைலை ரீட் பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமா ரீட் பண்றேன் அப்படின்னா அப்பதான் எனக்கு நிறைய பேக்கெட்ஸ் ஆஃப் டேட்டா ஆகிட்டு இருக்கும், வந்துட்டே இருக்கும். அதர் தன் தட் நீங்க மோஸ்ட்லி 99.99% நம்ம ஒர்க் பண்ற இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கொடுக்குற ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தான் அங்கிருந்து வரும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரியல் டைம்ல அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்த உடனே பின்னாடியே கம்ப்ளீட்ங்கிறது சேர்ந்து வந்துடும். ஏன்னா நீங்க கொடுக்குற ஒரு ரெக்வஸ்ட்க்கு எத்தனை ரெஸ்பான்ஸ் தான் வரும், பேக் எண்ட்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வரும். அப்ப அது பேக் அண்ட் கோட் சொல்லிருச்சு, இதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எதுவும் இல்லை, இதுதான் கடைசி டேட்டா, அதுதான் ஃபர்ஸ்ட் டேட்டா, அதான் லாஸ்ட் டேட்டா. அப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் வந்த உடனே பின்னாடி என்ன வந்துடும், நம்மளுக்கு கம்ப்ளீட்டிங் வரும். அப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இந்த கம்ப்ளீட் வந்த உடனே அந்த அப்சர்வேஷன் அதோட ஒர்க் என்ன பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸி
அண்ட் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர இதை நம்ம அகைன் அண்ட் அகைன் நிறைய டைம் இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம ஏபியில இருந்து தான் ஃபெச் பண்ணி எடுக்க போறோம். ஸோ ஏபியில இருந்து ஃபெச் பண்ணி அந்த டேட்டா எப்படி அப்சர்வ் பண்றது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப பார்த்து நம்மளுக்கே போர் அடிச்சிடும். அதோட தூரத்துக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, ரைட். ஸோ ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். ஆங்குலர்ல எப்படி அஜாக்ஸ் காலை எஸ்டாப்ளிஷ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட ரூட் மாடல்ல போயிட்டு இந்த ஹெச்டிபிபி கிளைண்ட் மாடல் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், பண்டில் பண்ணணும். ஓகே, எப்படி ஃபார்ம்ஸ் மாடல்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னா ஃபார்ம்ஸ் மாடல்ல பண்டில் பண்ணணும்ல, ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ்ல ஒர்க் பண்ணணும்னா ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் மாடல்ல பண்டில் பண்ணணும்ல. ஏன்னா அது வழியா தான் நிறைய டைரக்டிவ்ஸ் என்னாச்சு, புல் அவுட் ஆகி வந்துச்சு. பட் இந்த ஹெச்டிபிபி கிளைண்ட் மாடல் வழியா எந்த டைரக்டிவ்ஸுமே புல் அவுட் ஆகி வராது. நல்லா பார்த்துக்கோங்க, ஹெச்டிபிபி கிளைண்ட் மாடல் வழியா என்ன வராது, எந்த டைரக்டிவ்ஸுமே புல் அவுட் ஆகிட்டு வராது. இந்த ஹெச்டிபிபி கிளைண்ட் மாடல் வழியா கொஞ்சம் சர்வீசஸ் வந்து புல் அவுட் ஆயிடும். ஓகே, நான் சொன்னேன்ல நம்மளோட ஓன் சர்வீஸ்க்குள்ள இருந்து ஒரு ஆங்குலர் சர்வீஸ் வழியா தான் இந்த அஜாக்ஸ் காலை கனெக்ட் பண்ண போறோம்னு சொன்னோம்ல. அப்ப இந்த சர்வீஸ் என்னென்ன ஆங்குலருக்கு தெரியணும் அப்படின்னா இந்த ஹெச்டிபிபி கிளைண்ட் மாடல்ல நீங்க ரூட் மாடல்ல பண்டில் பண்ணாதான் ஆங்குலருக்கு தெரியும் அப்படி ஒரு சர்வீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்க பண்ணாம அந்த ஹெச்டிபிபி சர்வீஸை மட்டும் டைரக்டா உங்களோட சர்வீஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியல, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு என்ன காமிச்சிடும், அது எரர் காமிச்சிடும். ஓகேயா, அப்ப வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஹெச்டிபிபி கிளைண்ட் மாடலை நம்மளோட ரூட் மாடல், இப்போதைக்கு ஒரு மாடல் தானே யூஸ் பண்றோம், நம்மளோட ரூட் மாடல் என்ன பண்ணணும், பண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ அதை பண்ணலாம். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ரூட் மாடல் ஓபன் பண்ணிட்டு, ஓகே, ஸோ இது இருக்கு. ரவுட்டிங் மாடலுக்கு முன்னாடியே நான் பண்ணிக்கிறேன். ஆர்டர் வந்து ப்ராப்ளம் கிடையாது, பட் இது இன்பில்ட்டான மாடல், இது நம்ம கிரியேட் என்ன பண்றேன், ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ வாட் இஸ் த மாடல் நேம், HTTP கிளைண்ட் மாடல். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல டைப் பண்ணுங்க, அப்படியே HTTP கிளைண்ட் மாடல்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கல, நம்ம மேல இருந்தே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். எங்க இருந்து இம்போர்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா @angular/common/HTTP ல இருந்து. ஓகே, ஜஸ்ட் மேல போயிட்டு இங்க இருக்கா இம்போர்ட், என்ன இம்போர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத அப்புறமா சொல்லிக்கோங்க. ஸோ நீங்க பார்த்து கொடுத்தாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்து வந்துடும். @angular/common/ எங்க இருந்து சொன்னோம், HTTP ல இருந்து. வாட் இஸ் த மாடல் நேம், HTTP கிளைண்ட் மாடல். இது இருக்கு. ஓகே, இப்போ இந்த HTTP கிளைண்ட் மாடல்ல உங்களோட ஆங்குலர் மாடல்ல என்ன பண்ணிருங்க, பட்டில் பண்ணிருங்க. இப்போ நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னாலே ஆங்குலர் இந்த மாடலுக்குள்ள இருக்கிற சர்வீசஸ் எல்லாமே என்ன பண்ணிடும், அன்லாக் பண்ணிடும். இப்போ இந்த மாடல் வழியா புல் அவுட் ஆயிட்டு வர சர்வீஸை த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் ஃபுல்லா எங்கனால நீங்க என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ த ஸ்டெப் 1 இஸ் ஓவர். ஓகேவா, ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, இந்த மாடல் வழியா ஒரு அஜாக்ஸ் சர்வீஸ் புல் அவுட் ஆயிட்டு வரும்னு சொன்னோம்ல, அந்த சர்வீஸ் தான் இந்த HTTP கிளைண்ட் அப்படிங்கிற சர்வீஸ். ஓகே, இந்த HTTP கிளைண்ட் அப்படிங்கிற சர்வீஸை நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்து கால் பண்ண போறீங்களோ அந்த சர்வீஸ்க்குள்ள டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் வேல ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். இங்க பாருங்க, இப்போ எம்ப்ளாயி சர்வீஸ் உள்ள இருந்து தான் இந்த HTTP சர்வீஸ் வழியா ஒரு ரெக்வஸ்ட் எங்க அனுப்பிச்சாங்க, வெளியில அனுப்பிச்சாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு அவுட்புட் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேட்டகரி சர்வீஸ்ல நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் ஒரு சர்வர் செட்டப் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ இது இருக்கு. ஓகேவா, பழசு ஒர்க் ஆகல, அதனால நான் வேற ஒரு டொமைன்ல என்ன பண்ணியிருக்கேன்னா ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஃப்ரீ டொமைன் அப்படின்னால அவங்க கொடுக்குற நேம் தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால அவங்க ரேண்டமா ஜென்ரேட் பண்ண நேம் தான் இது. ஓகே, ஸோ இதுல போனோம் அப்படின்னா நோட்ஸ் சர்வர் கால் ஆயிடுச்சு. இதுக்குள்ள அந்த ஏபிஐ எது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா API-docs அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாருங்க. இதுல தான் நம்ம என்னென்ன பாத் வச்சிருக்கோம், அந்த பாத் வந்து என்னென்ன HTTP மெத்தட்ல நீங்க கால் பண்ண போறீங்க, எப்படி கால் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியான டேட்டா வரும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன காமிக்க போறேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே எப்படி ஒரு API வழியா புல் பண்ணி எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறத நான் காமிக்க போறேன். ஓகே, ஸோ அதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வாகர். ஆக்சுவலி இந்த ஸ்வாகர் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாமே எல்லா இண்டஸ்ட்ரியிலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஐடில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து ஒரு இடத்துல இருப்பாரு, பேக் அண்ட் டெவலப்பர் வந்து அதே கம்பெனில தான் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அவர் மேபி வேற லொகேஷன்ல இருக்கலாம், இல்ல வேற கண்ட்ரியில கூட இருக்கலாம். சப்போஸ் யூஎஸ்ல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம பகல்ல வரும்போது அவர் அங்க இருக்க மாட்டாரு, அவர் வரும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்,
முடியாது. நான் எனக்கு கேட்டகரிஸ் வேணும் அப்படின்னா, நான் எந்த URL பாத்த கனெக்ட் பண்ணணும். ஓகே. நான் என்ன மெத்தட்ல கனெக்ட் பண்ணணும். நான் என்ன பாராமீட்டர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது நம்ம. கேட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்வாகர் ஒண்ணு போட்டு குடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க பார்த்தோனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணு இருக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க. கெட் கேட்டகரிஸ். ஓகே. இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஆக்சுவலி. ஓகேவா? இந்த இடத்துல இல்ல. பட் இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். எல்லாத்துலயுமே இருக்கு பாருங்க. இப்போ லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற API எண்ட் பாயிண்ட்ல ரிட்டர்ன்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஆல் த ப்ராடக்ட்ஸ் இருக்கா? அப்ப இந்த பக்கம் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரிட்டர்ன்ஸ் ஆல் த கேட்டகரிஸ். ஓகே. அப்ப இது பார்த்தோன்னே ஒரு டெவலப்பர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு தெரிஞ்சிடும். ஓகே. இதுதான் வந்து இந்த எண்ட் பாயிண்ட் தான் கேட்டகரிஸ் வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு உண்டான எண்ட் பாயிண்ட் சொல்லிட்டு. பட் இதை எப்படி கால் பண்ண அவருக்கு தெரியாது. அதனால இதுக்கு மேல வச்சு கிளிக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. பக்கத்துல இந்த பக்கம் ரெஸ்பான்ஸ் கோடு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி இப்போ 200 சொல்லிட்டு இருக்கு. 200 சம்திங் எல்லாமே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் சக்சஸ் ரெஸ்பான்ஸ். 200, 201, இது 203 இதெல்லாமே என்ன சக்சஸ் ரெஸ்பான்ஸ். ஓகே. ஒரு HTTP கெட் மெத்தடுக்கு இந்த சக்சஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் கோட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா 200. இதே ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் கோட் என்னன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா 201. இங்க 200 சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் 201 தான் என்ன கரெக்டான சக்சஸ் கோட். ஓகேயா? இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் போயிட்டு இது எப்படி ஒர்க் ஆகும், எனக்கு என்ன மாதிரியான டேட்டா வருங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பக்கத்தில் ட்ரை அவுட் சொல்ற பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு அஜாக்ஸ் கால் இப்போ இந்த ஸ்வாகர் வழியா போகுது. போயிட்டு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வருது. ஓகே. மறுபடியும் ட்ரை பண்றேன். செகண்ட் டைம் தான் எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ மறுபடியும் நான் கிளிக் பண்றேன். கிடைக்குது. கால் போகுது. போயிட்டு ஆக்சுவலி 500 எரர் எடுத்துட்டு வருது. ஆக்சுவலி 500 எடுத்துட்டு வரக்கூடாது. 200 தான் எடுத்துட்டு வரணும். சரி. சரி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி எப்படி இந்த API எல்லாம் கனெக்ட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வருது அப்புறம் வரட்டும். சக்சஸா எரரோ பட் நம்மளுக்கு என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா, சக்சஸ் வந்துச்சுன்னா ஆன் நெக்ஸ்ட் கால் ஆகணும். எரர் இருந்துச்சுன்னா என்ன கால் ஆகணும்? ஆன் எரர் கால் ஆகும். ஓகே. ஸோ அந்த செட்டப்ஸை பண்ணிடுவோம். இது என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஓகே. ரைட். ஸோ இப்போ நம்மளோட கால் எங்கேருந்து கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அஜாக்ஸ் கால் எல்லாமே காம்பனன்ட்ல இருந்து கொடுக்கணுமா? சர்வீஸ்ல இருந்து கொடுக்கணுமா? சர்வீஸ் வந்து தான் கொடுக்கணும். கரெக்டா? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த சர்வீஸுமே இந்த இடத்துல என்ன பண்ணல, கிரியேட் பண்ணல. இப்போ நம்ம கெட் பண்ண போறது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டோட கேட்டகரிஸ் என்ன பண்ண போறோம், கெட் பண்ண போறோம். அதனால நான் ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணிக்கிற போறேன். சர்வீஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. ஓகே. எப்படி ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணுவோம்? NG ஜென்ரேட் ஃபாலோட் பை சர்வீஸ் ஃபாலோட் பை த சர்வீஸ் நேம். ஸோ நான் சர்வீஸ் நேம் என்னன்னு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ தட் எனக்கு ப்ராடக்ட் சர்வீஸ் ஒன்று கிரியேட் ஆக போகுது.
தம்பி என்னாச்சு பாருங்க. ஓகேவா? இருக்கா ஆஃப் பண்ணிடுமா? ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் சர்வீஸ் ஒன்று என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சர்வீஸ் கூட தான் இப்போ நம்மளோட HTTP கிளைண்ட் அப்படிங்கிற சர்வீஸ் என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் 2 பாருங்க. ஸ்டெப் 1 HTTP கிளைண்ட் மாடலை நம்ம பண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னால இது வழியா என்ன ஒரு சர்வீஸ் புல் அவுட் ஆயிட்டு வந்திருக்கும், HTTP கிளைண்ட் அப்படிங்கிற சர்வீஸ் புல் அவுட் ஆயிட்டு வந்திருக்கும். ஸோ நம்மளோட எந்த சர்வீஸ்ல இருந்து இந்த அஜாக்ஸ் காலை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோமோ அந்த சர்வீஸ்க்குள்ள போயிட்டு டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் வேல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்ல. ஸோ டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் வேலை நான் பண்ண போறேன் அப்படின்னால அந்த சர்வீஸோட கன்ஸ்ட்ரக்டார்ல போயிட்டு பப்ளிக் இந்த ஆப்ஜெக்ட் நேம் நீங்க கொடுக்கறதுனா என்னன்னாலும் கொடுத்துக்கோங்க, பட் ரிலவெண்டா வச்சுக்கோங்க HTTPன்னு சொல்லிட்டு. வாட் இஸ் த சர்வீஸ் கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இட்ஸ் HTTP கிளைண்ட். இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த சர்வீஸ்க்குள்ள தான் நான் ஒரு மெத்தட் எழுத போறேன். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டுனா கெட் த கேட்டகரிஸ். ஓகே, ஸோ அதுக்காக கெட் ஆல் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை இந்த இடத்துல டிஃபைன் பண்றேன். இதுல இருந்து தான் அஜாக்ஸ் கால் எங்க அனுப்ப போறேன், நான் ஏபிஐக்கு வெளியில அனுப்ப போறேன். ஓகே ரைட், எது வழியா அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த HTTP சர்வீஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, என்னது அது ஆப்ஜெக்ட் நேம் HTTP அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நான் பப்ளிக்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் ஆட் பண்ணனால இந்த பேராமீட்டர் எப்படி ஆயிருக்கும், எனக்கு ப்ராப்பர்ட்டி ஆயிரும். ஸோ ஜஸ்ட் அதனால உள்ளுக்குள்ள போயிட்டு திஸ் டாட் HTTP டாட் என்ன மெத்தட் வழியா கனெக்ட் பண்ண போறீங்களோ அந்த HTTP மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த API டாக்குமெண்டேஷனை பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரிஸை கெட் பண்றதுக்கு என்ன மெத்தட் சொல்லியிருக்காங்க, கெட் மெத்தட் சொல்லியிருக்காங்க. அப்போ HTTP இந்த ஆப்ஜெக்ட் டாட் என்ன மெத்தட் வழியா நீங்க கனெக்ட் பண்ண போறீங்களோ அந்த மெத்தட் என்ன கெட். இந்த கெட் மெத்தட்ல மினிமம் யூ ஹேவ் டு பாஸ் ஒன் ஆர்குமெண்ட். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த API URL பாத். ஓகே, நீங்க எந்த API URL பாத்தை கனெக்ட் பண்ண போறீங்களோ அந்த API URL பாத். நம்ம இப்போ எதை கனெக்ட் பண்ண போறோம், இந்த API URL பாத் தான் கனெக்ட் பண்ண போறோம். கரெக்டா? ஸோ இந்த API URL பாத்தை உள்ளுக்குள்ள கொடுத்துக்கிறேன். Get மெத்தட்ல மினிமம் யூ ஹேவ் டு பாஸ் ஒன் ஆர்குமெண்ட், தட் இஸ் த API URL பாத். இந்த செகண்ட் ஆர்குமெண்ட் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப்ஷன்ஸ். ஓகே, ஆப்ஷனலா நீங்க அடிஷனல் ஏதாவது டேட்டா அனுப்பணும்னு நினைச்சீங்க அப்படின்னா செகண்ட் ஆர்குமெண்ட் அனுப்பலாம், அது அப்புறம் பார்ப்போம் நம்ம. ஓகே ரைட், இப்போ இந்த HTTP கெட் மெத்தட் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். அரேக்குள்ள இந்த கேட்டகரிஸ் எல்லாமே எனக்கு கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் என்ன பண்ண போகுது, வரப்போகுது. அதனால இந்த எக்ஸ்பெக்டட் டேட்டா என்ன அப்படிங்கிறத அதோட டைப் இந்த பக்கம் என்ன பண்ணிக்கிற போறேன், சொல்லிக்கிற போறேன். என்னது அது, இட்ஸ் எனி ஆஃப். அரேக்குள்ள டேட்டா எனக்கு எப்படினாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், எனி ஆஃப் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே என்ன ஆயிடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ்க்குள்ள இருக்கிற இந்த மெத்தடை கால் பண்ணோம் அப்படின்னா ஒரு அஜாக்ஸ் கால் எங்க போயிட்டு போகுது, எனக்கு இந்த ஏபிஐக்கு போயிட போகுது. என்ன மெத்தட்ல போகுது, கெட் மெத்தட்ல இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு என்னோட ரெக்வஸ்ட் வெளியில போயிட போகுது. அங்க இருந்து எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். கரெக்டா? இப்போ அந்த இமேஜ் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HTTP மெத்தட்ல இருந்து கெட் HTTP மெத்தட்ல இருந்து HTTP சர்வீஸ்ல இருந்து கெட் மெத்தட்ல ஒரு ரெக்வஸ்ட் எங்க அனுப்பிச்சிட்டோம், வெளியில அனுப்பிச்சிட்டோம். அப்ப இந்த ஏபிஐல இருந்து என்ன வரப்போகுது, நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ். அது சக்சஸ் ரெஸ்பான்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு எரர் ரெஸ்பான்ஸா கூட இருக்கலாம். பட் இந்த HTTP அது கிடைச்ச ரெஸ்பான்ஸை எப்படி மாத்தி கொடுக்குது, அப்சர்வா மாத்தி கொடுக்குது. அப்ப இந்த HTTP என்ன பண்ணிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இதுக்கு கிடைச்ச அந்த ரெஸ்பான்ஸை என்ன கிடைக்குது, ஒரு அப்சர்வபிள் கிடைக்குது. அந்த அப்சர்வபிள சர்வீஸ்ல இருந்து அப்சர்வ் பண்ணுமா இல்லாட்டி காம்பனன்ட்ல இருந்து அப்சர்வ் பண்ணுமா, காம்பனன்ட்ல இருந்து தான் அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா சர்வீஸ் டிசைட் பண்ணக்கூடாது இந்த காம்பனன்ட்க்கு இது போகுது இந்த காம்பனன்ட்க்கு இது போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால இந்த சர்வீஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா இது எதுவுமே பண்ணாம இந்த சர்வீஸ்க்கு இந்த அஜாக்ஸ் கால் வழியா என்ன டேட்டா கிடைச்சதோ அது கிடைச்ச டேட்டாவை அப்படியே என்ன பண்ணிடுச்சு, ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இப்ப யார் இந்த மெத்தடை கால் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு அப்சர்வபிள் கிடைச்சிட போகுது. அப்படிதானே? இந்த ஏபிஐ வழியா போயிட்டு வந்த அந்த ரெஸ்பான்ஸ் ஒரு அப்சர்வபிளா இந்த மெத்தடை யார் கால் பண்றாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அப்படிதானே? ரைட், இப்போ நம்ம இந்த சர்வீஸ் காலை, இந்த சர்வீஸ் மெத்தட் காலை எங்க இருந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா என்ன காம்பனன்ட்ல வேணும் நம்மளுக்கு, கேட்டகரி காம்பனன்ட்ல. சோ தட் நான் இந்த கேட்டகரி காம்பனன்ட்டை ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ கேட்டகரி காம்பனன்ட் ஓபன் பண்ணியாச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா
நிறைய ULLA இருக்கும். நான் ஒன்று மட்டும் வச்சு மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிட போகிறேன், டெலீட் பண்ண போகிறேன். ஏன்னா வர்ற ரெஸ்பான்ஸில் இருந்து ஒரு அரே வரப்போது, அந்த அரேயை வச்சு நான் ஒரே ஒரு எல்லையில் மட்டும் ngFor பண்ணால் போதும், எல்லாமே என்ன ஆகிடும், எனக்கு க்ளோன் ஆகிடும். அதனால நான் ஒரே ஒரு எல்லை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பேன், டெலீட் பண்ணியிருப்பேன். ஸோ இது இருக்கு அந்த UL. ஓகே, ஸோ இதுலேருந்து அந்த UL எங்கே க்ளோஸ் ஆகுதோ அது வரைக்கும் என்ன பண்ணிடுங்க, டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணிடுறேன், டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த எல்லை இத்தனை இருக்கு நம்மளுக்கு, ஒண்ணுதான் இருக்கு. இந்த எல்லையில தான் நான் ngFor அப்ளை பண்ண போறேன். வந்திருக்கிற அறையில இதுதான் என்ன பண்ண போறேன், அப்ளை பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இந்த காம்பனன்ட்ல இருந்து இந்த சர்வீஸோட மெத்தடை கால் பண்ணும். எப்போ கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு பேஜ் லோட் ஆகும்போதே இந்த காம்பனன்ட் வந்துடும். இந்த காம்பனன்ட் வரும்போதே எப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, அந்த API ரெஸ்பான்ஸோட தான் வரணும். அப்போ இந்த காம்பனன்ட் லோட் ஆகும்போதே எனக்கு இந்த API ரெஸ்பான்ஸ்ல இருந்து வந்த டேட்டாவோட தான் லோட் ஆகும் அப்படின்னா, இந்த காம்பனன்ட் லோட் ஆகும்போதே இந்த சர்வீஸ்க்குள்ள இருக்கிற மெத்தடை நான் கால் பண்ணணும்ல. அப்போ இந்த சர்வீஸ்க்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த மெத்தடை இந்த காம்பனன்ட்ல நான் கால் பண்ணணும் அப்படின்னு வச்சோம்னா, இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் என்ன பண்ணிருக்கணும், ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிருக்கணும். அப்படி டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ல பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அந்த இடத்துல என்ன வேணும், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வேணும். ஸோ ஜஸ்ட் உள்ளுக்குள்ள போயிட்டு பப்ளிக் ஏதோ ஒரு நேம், நான் PDTSCR சொல்லி கொடுத்துக்கிறேன், ப்ராடக்ட் சர்வீஸ் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வாட் இஸ் த கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ப்ராடக்ட் சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே ரைட். இப்போ சொல்லுங்க, இந்த காம்பனன்ட் லோட் ஆகும்போதே இந்த சர்வீஸ்க்குள்ள இருக்கிற இந்த மெத்தடை நான் கால் பண்ண நினைக்கிறேன். ஸோ விச் இஸ் த பெஸ்ட் பிளேஸ்? Constructor. Okay. Or on init we can use it. Okay. சொல்லுங்க others. Constructor. லோட் ஆகும்போதே அந்த சர்வீஸ்க்குள்ள இருக்கிற மெத்தடை கால் பண்ண நினைக்கிறேன். which is the best place? Constructor. Constructor கிடையாது, ngOn init தான். கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறது எப்பவுமே ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டா தான் இருக்கணும். இனிஷியலைசேஷன் ஒர்க்ஸ்க்கு மட்டும் தான் என்ன யூஸ் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு காம்பனன்ட் லோட் ஆகும்போதே ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கணும். ngOn. நினைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் வேணும். கரெக்டா? இன்டர்ஃபேஸ் நேம் என்ன, ஆன் init அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ஓகேவா? /score இருந்து எடுத்து என்ன பண்ணியாச்சு, இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஆன் init அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்கிற அந்த கேரண்டீட் மெத்தட் என்ன, ngOn init. ஓகே, ஸோ இதுக்குள்ள இருந்து தான் இப்போ நான் இந்த மெத்தட்ல என்ன பண்ண போறேன், கால் பண்ண போறேன். ஸோ இந்த இங்க இந்த சர்வீஸ்க்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்றது தான் ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வாட் இஸ் ஒரு ஆப்ஜெக்ட் நேம், PDTSCR. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு this dot PDTSCR dot அதுக்குள்ள இருக்கிற மெத்தட் என்ன, get all categories. இந்த get all categories மெத்தட கால் பண்ணீங்கன்னா அது என்ன ரிட்டர்ன் பண்ணும், அதான் எப்படி ரிட்டர்ன் பண்ணும், அப்சர்வபிள். பாருங்க, இப்போ இதுக்கு மேல நான் மவுஸ் ஓவர் பண்ணா அதே காமிச்சு கொடுத்துச்சு. என்ன வரப்போகுது உங்களுக்கு, அப்சர்வபிள் வரப்போகுது. இந்த அப்சர்வபிள்குள்ள நீங்க எக்ஸ்பெக்டட் டேட்டா என்ன டைப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அரே, எனி ஆஃப். அரேக்குள்ள டேட்டா என்ன ஃபார்மேட்ல இருக்கலாம். இது எப்படி இந்த எனி ஆஃப் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க நம்ம கொடுத்தோம்ல அதுதான். ஓகே, இந்த API கால்ல இருந்து இந்த எக்ஸ்பெக்டட் டேட்டா டைப் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் எனி ஆஃப். ஓகே, அப்போ எனக்கு ஒரு அப்சர்வபிள் கிடைச்சிருச்சு. இந்த அப்சர்வபிள்குள்ள தான் எனக்கு தேவையான டேட்டா இருக்க போகுது. அப்போ இந்த அப்சர்வபிளை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அப்சர்வ் பண்ணணும். அப்படிதானே? அப்சர்வபிள்ங்கிறது ராப்பர் அரௌண்ட் த டேட்டா ஸ்ட்ரீம் தானே. அப்போ இதுக்குள்ளதான் எனக்கு என்ன இருக்கு, எனக்கு தேவையான அந்த டேட்டா ஸ்ட்ரீம் இருக்கு. அப்போ அந்த டேட்டா ஸ்ட்ரீமை நான் ஆக்சஸ் பண்ணணும், நான் ஃபெச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த அப்சர்வபிளை நம்ம அப்சர்வ் பண்ணணும். எப்படி ஒரு அப்சர்வபிளையும் ஒரு அப்சர்வரையும் கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வழியா என்ன பண்ணலாம், நீங்க கனெக்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, ஒரு அப்சர்வபிளையும் ஒரு அப்சர்வரையும் எப்படி கனெக்ட் பண்றோம்னு சொல்லிட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வழியா என்ன பண்ண போறோம், நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அப்போ this is our observable dot subscribe அப்படிங்கிற இந்த மெத்தட். இந்த சப்ஸ்கிரைப்ங்கிற மெத்தட்குள்ள தான் we are going to use a JavaScript object that is our observer. ஓகே, சப்ஸ்கிரைப்ங்கிற மெத்தட்குள்ள நம்ம ஒரு JavaScript object யூஸ் பண்றோம்னா இதுதான் நம்மளோட அப்சர்வர். அப்சர்வர்க்குள்ள எத்தனை மெத்தட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், 3 மெத்தட். ஆன் நெக்ஸ்ட், ஆன் எரர், ஆன் கம்ப்ளீட். நம்ம அங்க சொல்லும் போது தான் ஆன் நெக்ஸ்ட், ஆன் எரர் சொல்றோமே தவிர ஆக்சுவலி அவர் மெத்தட் நேம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் தான். அப்ப மெத்தட் நேம் என்னவா தான் இருக்க போகுது, நெக்ஸ்ட், எரர், கம்ப்ளீட். அப்ப பாருங்க, நெக்ஸ்ட் கோலன் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஓகே,
ஸோ இதில் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் ஆகிட்டு வரும்னு சொல்லி பேசணும்ல, இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக எமிட் பண்ண டேட்டா. அப்போ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஒரு பேராமீட்டர். ஸோ ஏதோ ஒரு நேம் நான் டேட்டான்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். டேட்டா டைப் என்னவா இருக்குன்னு சொல்லி பேசணும், என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எனி ஆஃப், ரைட். ஸோ எனக்கு அந்த அப்சர்வ்ல இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எமிட் ஆக போகிற டேட்டா என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எனி ஆஃபாக இருக்க போகுது. ஸோ இதில் எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை உங்களுக்கு லாக் பண்ணி காமிக்கிறேன். console.log ஆஃப் சக்சஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த மெத்தட் கமா செப்பரேஷன்ல அடுத்த என்ன மெத்தட்? எரர் அப்படிங்கிற ஒரு மெத்தட். மறுபடியும் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். இப்போ எரருங்கிறதே வச்சுக்கிட்டோம் நம்ம. ஓகே. ஸோ எரர் கோலன் இது எதுவானாலும் இருக்கட்டும். ஓகே. இப்போ எனக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக console.log ஆஃப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எரரோ அந்த எரர் என்ன பண்றேன் உங்களுக்கு லாக் பண்ணி காமிக்கிறேன். இந்த லாஸ்ட் ஒன். ஓகே. என்னது? கம்ப்ளீட் கோலன். மறுபடியும் அது ஒரு கால்பேக் மெத்தட் தான். இதுல என்ன கிடையாது, நம்மளுக்கு ஆர்குமெண்ட் எதுவுமே பாஸ் ஆகிட்டு வராது. அதனால பேராமீட்டர்லாம் எதுவும் வச்சு என்ன பண்ண வேண்டாம், நீங்க ரிசீவ் பண்ண வேண்டாம். ஸோ console.log ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ இந்த அப்சர்வபிள்ல இருந்து எப்போ லாஸ்டா ஒரு சக்சஸ்ஃபுல் டேட்டா எமிட் ஆச்சோ இமீடியட்டா உங்களுக்கு என்ன கால் ஆகிடும்? கம்ப்ளீட் கால் ஆகிடும். நம்ம முன்னாடியே பேசணும், இந்த அப்சர்வ்ல இருந்து ஒரு எரரோ ஒரு கம்ப்ளீட்டோ கால் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறத்துல என்ன கால் ஆகாது, நெக்ஸ்ட்ங்கிறது கால் ஆகாது. ஏன்னா இந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது எனக்கு தேவையான டேட்டா வந்துருச்சு, நான் இதோட என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடும். ஓகே. இப்போ நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலி இந்த ஏபிஐ ஒர்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இந்த ஏபிஐ ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு அங்க இருந்து சக்சஸ் டேட்டா 200 அரேக்குள்ள கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா வரணும். பட் ஏபிஐ ஒர்க் ஆகல, 500 எரர் தான் வருது. அப்ப நம்மளுக்கு இப்போ என்ன மெத்தட் தான் கால் ஆகணும்? எரர் தான் கால் ஆகும். ஓகே. ஸோ கால் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு இப்போ வந்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்துக்கிறேன். ஓகே. பாருங்க, ஒரு ரெக்வஸ்ட் போச்சு. ஓகே. போயிட்டு நான் அந்த லாக் போட்டு பார்த்துருக்கேன். என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? எரர். நம்ம போட்டோமா எரர்னு சொல்லிட்டு? இங்க போட்டிருக்குமா எரர்னு சொல்லிட்டு? என்ன எரர் வந்துச்சுங்கிறது இங்க வாங்கி கொடுத்துருக்கோமா? அது பக்கத்திலே இருக்கு பாருங்க, எரர். இது என்ன எரர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்படி ஒரு டீடைல்டான ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து கொடுத்துருச்சு. ஓகே. எரர் ஸ்டேட்டஸ் கோட் 500 ப்ரௌசர்ல போகும்போது இங்க போகும்போது நமக்கு வந்துச்சா? எரர் ஸ்டேட்டஸ் கோட் என்னது? 500. ஸோ இந்த எரர் இப்போ நம்ம ப்ரௌசர்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எரர் ஸ்டேட்டஸ் கோட் 500. இதே சக்சஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க நமக்கு எரர் வந்திருக்காது. என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சக்சஸ் டேட்டா அப்படின்னு சொல்லி போட்டு அறைக்குள்ள என்ன வந்திருக்கும்? ஆப்ஜெக்ட்ஸா வந்திருக்கும். ஓகே. ஸோ இது அவ்வளோதான். இப்போ நான் அந்த இடத்துல எரர் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு நினைச்சாலே, நான் அந்த எரர் ஃபிக்ஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இது நீங்கள் கால் பண்ணி வச்சுக்கோங்க, ஏபிஐ கால் பண்ணி வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேட்டா வந்துடும். அப்போ இங்க வந்த டேட்டாவை நான் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல லூப் பண்ணணும். கரெக்டா? எனக்கு என்ன வரப்போகுது இந்த டேட்டால? அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தானே வரப்போகுது. அப்போ இந்த டேட்டாங்கிறது இட்ஸ் பேராமீட்டர். இதோட ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கும்? ஒன்லி இந்த மெத்தட்குள்ள தான் இருக்கும். பட் நான் இதை எங்க எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்க எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லூப் பண்ணணும்ல என்ஜி ஃபார் போட்டு. அப்போ வர்ற டேட்டாவை நான் ஒரு மாடல் என்ன பண்ணணும், அசைன் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல போயிட்டு கேட்டகரிஸ் கோலன் எனி ஆஃப் ஈக்குவல்னு சொல்லிட்டு ஒரு எம்டி அரே என்ன பண்ணியிருக்கேன், அது இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ எனக்கு டேட்டா வருதோ அப்போ இந்த இடத்துக்குள்ள போயிட்டு திஸ் டாட் கேட்டகரிஸ் ஈக்குவல் டு எனக்கு கிடைச்ச இந்த டேட்டா. இப்போ இந்த கேட்டகரிஸ் நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா லூப் பண்ணிடலாம். கரெக்டா? எங்க எல்லையில போயிட்டு ஆஸ்ட்ரிக் என்ஜி ஃபார் ஈக்குவல் டு லெட் ஏதோ ஒரு நேம் கேட் ஆஃப் அவர் கேட்டகரிஸ். ஓகே. அப்போ இந்த கேட்ல எனக்கு என்ன வரும்னு சொல்லிட்டீங்கன்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் சொல்லி பேசணும்ல. அப்போ எனக்கு இந்த கேட்ல என்ன வரப்போகுது? ஆப்ஜெக்ட் வரப்போகுது. அப்போ இந்த கேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட்குள்ள இருந்து எனக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேட் டாட் கேட் நேம், கேட்டகரி நேம் அப்படிங்கிற கீழே தான் கேட்டகரி நேம் வரும். ஓகே. ஸோ நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் வந்தாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே என்ன ஆயிடும், எனக்கு லூப் ஆயிடும். பட் இப்போ வரைக்கும் ஒன்றும் வராது. ஏன்னா நம்ம அறையில பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. ஓகே. இருந்த ஒன்னையும் நம்ம எடுத்துட்டு ஃபார் லூப் போட்டோம். ஸோ அரே எம்டியா தான் இருக்கும். ஸோ எம்டியா லோட் ஆகும்போது எதுவுமே வராது, எம்டியா தான் இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் இப்போவே. செகண்ட் வெயிட் பண்ணுங்க.
Okay. ஓகே, ஸோ பாருங்க, இந்த ஏபிஐ கால் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நமக்கு 500 எரர் இருந்துச்சா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 200 சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ். நம்ம கேட் நேம் சொல்லி கொடுத்தோமா? ஸோ அது ப்ராப்பர்ட்டி நேம் பார்த்தீங்கன்னா கேட் நேமில் என் கேட்ஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சாதானே இங்கே எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் ரெஸ்பான்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்வாகரை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட ஆப் ரன் ஆக போகுது. நான் பேஜை ரீலோட் பண்ணிட்டேன். நம்மளோட அப்ளிகேஷன் இதாகுது. எனக்கு ஒரு ஏபிஐ கால் போயிட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. கிடைச்சதா? இப்போ நான் லாக் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா சக்சஸ் டேட்டா பேக்எண்ட்ல இருந்து நம்மளுக்கு 6 கேட்டகரி எனக்கு கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டா கிடைச்சிருக்கு. அதில் 2 கீ இருக்கு. ஒன்று அண்டர்ஸ்கோர் ஐடின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரியோட ஐடி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேட்டகரியோட நேம். நம்ம சொன்னோம்ல, நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு இந்த மாதிரி சின்னரில் ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நம்மளுக்கு வரும். அன்லஸ் இட் பிகம்ஸ் ஸ்ட்ரீமிங் கான்செப்ட் சொல்லிட்டு ஸோ எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்த உடனே இமிடியேட்டா என்ன வந்துருச்சு? எனக்கு கம்ப்ளீட். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த கம்ப்ளீட்டட்ங்கிறது, இந்த எரர்ங்கிறதுலாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம், வேணாம் அப்படின்னா விட்டுறலாம். பட் நீங்கள் இந்த எரர் வந்து இந்த கம்ப்ளீட்ங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, எரர்ங்கிறது கண்டிப்பாக என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். ஏன்னா எரர் வந்தால் யூசர் காமிக்கணும்ல, சம்திங் ரெண்ட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சம்திங் ஏதோ ஒன்று காமிக்கணும்ல, அதை மாதிரி. ஓகே, இந்த இடத்துல நான் லாக் போட்டிருக்கேன்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஏதோ ஒரு அலர்ட் மெசேஜ் கூட வச்சுக்கலாம். Could not fetch categories அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தட் இங்க என்னால கேட்டகரிஸை ஃபெச் பண்ண முடியல அப்படின்னா யூசருக்கு என்ன வந்துட போகுது? ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துட போகுது. ஃபெச் பண்ண முடியலன்னா தான் அலர்ட் மெசேஜ் வரும். பட் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம்? சக்ஸஸ் கோட் 200 வந்துருச்சு. ஸோ தட் எனக்கு கேட்டகரிஸ் இந்த இடத்துல எடுத்து வந்தாச்சு. ஸோ இப்படிதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்போ நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணோம்ல, அது மாதிரி அடுத்து இந்த லாகின்ல போயிட்டு நான் உங்களை ஃபார்ம் பண்ணிட்டு வர சொன்னேன்ல, ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு இங்க இருக்கிற டேட்டாவை இப்போ நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு கால் வெளியில அனுப்பிச்சோம்ல, அது மாதிரி போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை எங்க அனுப்ப போறோம்? வெளியில அனுப்ப போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு இது ஒரு ஓகே பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ப்ராடக்ட் ரிலேட்டட், மேல ஹெட்டிங் கொடுத்துருப்பேன். ஓகே, இது எல்லாமே ப்ராடக்ட் ரிலேட்டட் திங்ஸ். ஸோ யூசர் ரிலேட்டடா பாத்தீங்க அப்படின்னா இது இருக்கு, லாகின், ரிஜிஸ்டர், யூசர் நேம் செக் பண்றது. ஓகே, ஸோ ரிஜிஸ்டர் அப்படிங்கிற போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன மெத்தட்ல கனெக்ட் பண்ண சொல்றாங்க? போஸ்ட்ங்கிற மெத்தட்ல கனெக்ட் பண்ண சொல்றாங்க. அண்ட் நீங்க அனுப்ப போற டேட்டா வந்து ஜேசனா இருக்கணும். என்னென்ன கீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, யூசர் நேம் அப்படிங்கிற கீழே தான் யூசர் நேம் அனுப்பணும். பாஸ்வேர்டு அப்படிங்கிற கீழே தான் என்ன அனுப்பணும்? பாஸ்வேர்டு. இமெயில்ங்கிற கீழே தான் இமெயில் அனுப்பணும். ஃபோனுங்கிற கீழே தான் ஃபோன் நம்பர் அனுப்பணும். ஏன் அப்படின்னா பேக் அண்ட் டெவலப்பரும் நீங்க ஃப்ரண்ட்ல இருந்து வர்ற அந்த ரெக்வஸ்ட் பாடி டேட்டால யூசர் நேம்ல இருக்கிற கீழே இருக்கிற வேல்யூ எடுத்து தான் அவர் யூசர் நேம்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணுவார். பாஸ்வேர்டுங்கிற கீழே என்ன வேல்யூ வருதோ அதுதான் எடுத்து இதில் போய் ஸ்டோர் பண்ணுவார். அவரு பாஸ்வேர்டை போய் ஸ்டோர் பண்ணுவார். அப்போ அவருக்கு தெரியணும்ல நீங்க என்ன கீழே அனுப்பணும்னு சொல்லிட்டு, அதுதான் அவர் இங்கே ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாரு, இந்த கீழே தான் நீங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் சொன்னேன், நீங்க ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் கிட்ட இன்ட்ராக்டே பண்ணாம, அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணாமையே இந்த ஸ்வாகரை வச்சே உங்களுக்கு நீங்க என்ன கீ அனுப்பணும், என்ன கீ நேம்ல இருக்கணும், என்ன மெத்தட்ல இருக்கணும், என்ன என் பாயிண்ட் இருக்கணும், நீங்க கரெக்டா அனுப்பிச்சீங்கன்னா என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வரும், தப்பா அனுப்பிச்சீங்கன்னா என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருங்கிறது எல்லாமே உங்களுக்கு எங்க தெரிஞ்சிடும்? இந்த ஸ்வாகர்லேயே தெரியும். இந்த ஸ்வாகர்ங்கிறது ஒன்றும் இல்லை, பேக் அண்ட் டெவலப்பர் அவரோட ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் தான் அதை கிரியேட் பண்ணுவார். ஓகே, இதே நான் தான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு டூல் தான் ஆக்சுவலி.
அந்த டூல்ல இந்த இன்புட்ஸ்லாம் கொடுத்து வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அழகா இந்த மாதிரி ஒரு ஸ்வாகர் என்ன பண்ணிடும், அதுவே நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதை பார்த்து நீங்க பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம என்ன மட்டும் பண்ணியிருக்கோம், கேட்டகரிஸ் மட்டும் கெட் பண்ண பண்ணியிருக்கோம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கேட்டகரிஸை முடிச்சுட்டு இந்த லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் ப்ராடக்ட் இல்லை, பட் நான் ப்ராடக்ட் ஆட் பண்ணணும். நான் ப்ராடக்ட் ஆட் பண்ணோன்னா எனக்கு இந்த இடத்துல ப்ராடக்ட் ஆட் ஆகி வந்துடும். ஓகே, இப்போதைக்கு எம்டியாக தான் அரே என்ன வந்திருக்கு, உங்களுக்கு அரே வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட் லோட் ஆகும்போது, ஓகே, இந்த லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட் லோட் ஆகும்போது ப்ராடக்ட் சர்வீஸில் இன்னொரு மெத்தட் என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? புரியுதா? இன்னொரு ஏபிஐ கால் பண்ணணும்லப்பா. அப்போ எனக்கு இந்த இடத்துல கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் வேணும்ல அடுத்த ஏபிஐ கால் பண்றதுக்கு. அப்போ இந்த மெத்தட்ல மறுபடியும் என்ன பண்ணணும், நீங்க இதே கெட் மெத்தட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஸ்வாகர்ல லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு என்ன மெத்தட், கெட் மெத்தட். பட் எண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. திஸ் இஸ் அவர் எண்ட் பாயிண்ட். ஸோ இந்த ரெக்வஸ்டட் யூஆர்எல் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட எண்ட் பாயிண்ட். அப்போ கெட் மெத்தட்ல இந்த எண்ட் பாயிண்ட் நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்சர்வபிள் கிடைக்கும். அந்த அப்சர்வபிள வழக்கம் போல நீங்க இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆன் நெக்ஸ்ட்டுக்குள்ள உங்களோட ப்ராடக்ட்ஸ் டேட்டா கிடைச்சிரும். இப்போதைக்கு நான் ப்ராடக்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ணல அப்படின்னால எம்டியா இருக்கு. பட் நான் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிடுவேன் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ள. ஸோ தட் ஈவினிங் பக்கமாக இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும், டேட்டா வந்துடும். வந்த டேட்டாவை எடுத்து நீங்க அழகா அந்த மாதிரி என்ன பண்ணிடணும், காமிச்சிடணும். இப்போதைக்கு ஸ்டாட்டிக்கா இருக்கா, நான் எப்படி ஒரே ஒரு எல்லை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணேன், அது மாதிரி நீங்க இந்த இடத்துல ஒரே ஒரு டிவோ மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்க, ரிமூவ் பண்ணிருங்க. அந்த ஒரு டிவ்ல தான் நீங்க என்ன பண்ணணும்னா என்ஜி ஃபார் பண்ணணும். ஓகே, அப்போ அரையில இருந்து உங்களுக்கு 10 ப்ராடக்ட்ஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க எத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்துடும், உங்களுக்கு 10 ப்ராடக்ட்ஸ் வந்துடும். அங்க இருந்து 7 ப்ராடக்ட்ஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா 7 ப்ராடக்ட்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இதை பண்ணிருங்க. இப்போ பண்ண நான் கேட்டகரிஸை பண்ணிருங்க. அண்ட் லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன்ல டெம்ப்ளேட் ஃபார்மையும் ரியாக்டிவ் ஃபார்மையும் கிரியேட் பண்ணி சப்மிட் பண்ணோம் அப்படின்னா யூசர் சர்வீஸ்ல இந்த சர்வீஸ்க்குள்ள வரைக்கும் கொண்டு வந்து லாக் பண்ணி வச்சிருங்க. இதை இங்க இருந்து எப்படி ஒரு போஸ்ட் மெத்தட்ல நம்ம ஏபிஐக்கு அனுப்பிச்சு விடுறது அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, ஸோ சக்சஸ்ஃபுல்லா ஒரு அஜாக்ஸ் கால் எடுத்து என்ன பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. ஸோ இது பாருங்கன்னு வச்சுங்களேன், 2 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, அந்த மாடல் ரூட் மாடல்ல போயிட்டு HTTP கிளைண்ட் மாடல் என்ன பண்ணணும், பண்டில் பண்ணணும். அதுக்கடுத்து எங்க நமக்கு சர்வீஸ் தேவைப்படுதோ அந்த சர்வீஸ்ல HTTP கிளைண்ட் சர்வீஸ் டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு ஒரு கால் கொடுத்துக்கிறீங்க. அது உங்களுக்கு அப்சர்வபிள் கொடுக்குது. அதை எப்படி அப்சர்வ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, வேலை முடிஞ்சது. ஓகே, பட் இது தியரி தெரியும்னா தான் அவ்வளவு தூரம் நம்ம பேசணும். ஓகேவா? ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிருங்க. இது ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்ல கேட்டுப்போம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். எனி டவுட்ஸ்? Guys, any doubts? No, sir. No, sir. Okay, fine. Okay, ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்ல கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட்டை மட்டும் என் கூடயே ஃபாலோ பண்ணுவாங்க. 2 நாள் லீவ் இருக்கு. ரொம்ப கம்மியான ஒர்க் தான், பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ.